ஸ்ரீராம், நான் ஃபைனல் இயர் ஆஃப் காலேஜில் இருக்கேன். பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் பிளேஸ்மெண்ட் பற்றி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே யார்ட்டையாச்சும் கேட்டு அவங்க ஒரு ப்ராப்பராக கிளாரிட்டி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னா, நானும் ஒரு 4th இயர் ஆஃப் காலேஜில் தான் இருக்கேன். பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாட்காஸ்ட் முடிச்சக்கப்புறம் எனக்கு அவ்வளோ இன்சைட்ஸ் கிடச்சிது. அதை வச்சு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்லி, இன்றைக்கி நம்ம கூட இருக்க கெஸ்ட் பேர் வந்து தனுஷ். ஹீஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க்கிங் இன் அ ஃபின்டெக் கம்பெனி, ஏர்ன்ஸ் ரியலி குட். ஆல்சோ நம்மளோட ஏஜ் குரூப்பில் இருக்க ஒரு பர்சன் தான். அதனால நம்ம சீனியர்மாக நினச்சிட்டு பிளேஸ்மெண்ட்டை ஸ்கேமில் இருந்து, லக் ஆன் காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் இருந்து, 40 lakhs 50 lakhs 60 lakh பேக்கேஜ்லாம் ரியாலிட்டியில் பாசிபிளாக இருந்து, ரெஸ்யூம், ரிசோர்ஸ், ரோட் மேப்னு எல்லாமே பிளேஸ்மெண்ட் பற்றி A to Z எல்லாமே கேட்டிருக்கேன். ஸோ நீங்களும் பிளேஸ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஐ வெல்கம் யூ ஆல் டு தி செகண்ட் எபிசோட் ஆஃப் OV Spot. Hi bro, thank you so much for coming because இது ஒரு பீஸ் ஆஃப் கான்டென்ட் ஆர் இது மற்றவங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றத விட இது எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற விஷயம். பிகாஸ் நான் கரெக்டாக பிளேஸ்மெண்ட் ஃபேஸ் தான் இருக்கேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணும், அதுக்கப்புறம் தான் எவ்வளோ ரீச் ஆகுது, எவ்வளோ ரீச் போகுது, அது எல்லாமே செகண்டரி தான். ப்ரைமரியாக எனக்கு இது ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி டூயிங் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால் ஆடியன்ஸுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷனோட கொடுங்க. உங்களோட கரண்ட் ரோல், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும், உங்கள் ஒர்க் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ என்னோட பேர் தனுஷ். நான் ஒரு ஃபின்டெக் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் கோயிங் குட், வெரி கிரேட். ஐ ஹோப் யூ ஆர் டூயிங் குட் ஆஸ் வெல். அண்ட் ஒரு டேல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி ஹாவ் மல்டிபிள் மைக்ரோ சர்வீசஸ். ஓகே, ஒரு மேஜர் வெப் ஆப் இருக்குது, அது கூட ஒரு காம்பினேஷன் இருக்க ஆப்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஸில் ஒரு புது ஃபீச்சர் வரணுனாலும், புது ஆப்ஸை ஸ்பின் அப் பண்ணனாலும், அந்த ஆப்போட மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து இருக்கும். இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அஸ் வெல். ஸோ தட் இஸ் வாட் வி டூ இன் அவர் டெய்லி லைஃப். உங்கள் கரண்ட் ரோல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியர் 1. ஓகே, SD1. எஸ், SD1 SD1 எல்லாமே சேம் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களை மாட்டி வர மாதிரி கொஸ்டின் தான். ஓகே, இஸ் பிளேஸ்மெண்ட் அ ஸ்கேம்? நான் அதை டீட்டெயில் என்னன்னு கேட்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு கம்பெனி அட்டன் பண்ணேன் ப்ரோ. அந்த கம்பெனி பேர் சொல்ல விரும்பல. அந்த கம்பெனி அட்டன் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, அவங்க ஒரு அந்த ஸ்க்ரீனிங் ரவுண்ட் வச்சாங்க. அதில் வந்து இந்த PPT கொடுப்பாங்க இல்லையா, ப்ரீ பிளேஸ்மெண்ட் டாக். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு தனித்தனி பேர் வச்சுருக்காங்க. அப்ரெண்டிஸ்ஷிப், இன்டர்ன்ஷிப், அந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்க்ரீனிங்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம இன்டர்னாக தான் நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் சே ரேண்டமாக ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். அந்த 50 இன்டர்ன்ஷிப்பு பண்ணுவாங்க. பட் இன்டர்ன்ஷிப் ஒரு 6 months இருக்குது அப்படின்னா, அந்த இன்டர்ன்ஷிப் முடிகிறப்போ ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட் வந்துட்டு நான் பாஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து FTயாக கன்வெர்ட் ஆவாங்க. பட் எனக்கு அப்போ இருந்ததே தெரிஞ்சது நம்ம கண்டிப்பாக நம்மளை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கு ஒன்று தான் ஃபீல் ஆச்சா, இல்லை எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. எனக்கு அவுட் சைடராக பார்க்கும்போது எனக்கு இதுமோ அது ஸ்கேம் மாதிரியே படுச்சு. பிகாஸ் காலேஜோட பெர்ஸ்பெக்டிவ்ல நாங்கள் பிளேஸ் ஆகிட்டோம்ட்டு வெளியே காமிக்கலாம். 96% 97% சொல்லி வெளியே காமிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே ஐ எம் ஜாப்லெஸ். ஓகே, அதுக்கு தான் இஸ் பிளேஸ்மெண்ட் ஸ்கேம். ஓகே, ஸ்கேமான்னு கேட்டேன்னா அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி காலேஜ். வெரி ஃபர்ஸ்ட் காலேஜ் அண்ட் தி கம்பெனி தட் யூ ஆர் அட்டெண்டிங். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்களோட காலேஜில் நான் மறுபடியும் காலேஜ் அண்ட் கம்பெனி நேம் சொல்ல விரும்பல. ஸோ தே ஹையர்ட் சம் 80 to 90 கேண்டிடேட்ஸ். அவங்களுக்கு வந்துட்டு ஆமாம், இட்ஸ் ஓகே. ஸோ அவங்கள ஹையரே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டு தென் காலேஜ் ப்ரொவைடட் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் ஃபார் தட். ஸோ உங்களோட காலேஜ் அதை ப்ரொவைட் பண்ணுதுன்றப்போ இட் இஸ் குட். இஃப் நாட் யூ ஆர் கெட்டிங் ஸ்கேம்டுன்ற மாதிரி தான் கணக்கு. இதில் ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்கோ பண்ணுற ஒரு சைக்கிள் தான் வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா ஒரு ஆன் கேம்பஸில் கிடைக்கிற ஒரு பிளேஸ்மெண்ட் வந்துட்டு ஆஃப் கேம்பஸில் வந்து கிடைக்காது. இப்போ வாட் யூ மீன்? இப்போ ஆஃப் கேம்பஸ் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவீங்க பேசிக்கலாம். எஸ், எந்த பேசிஸில்? உனக்கு தெரிஞ்ச 60 பேரோட கம்பீட் பண்ணுறது, யூ நோ ஹூ will code, who will not code, who can speak, who cannot speak அப்படிங்கிறது யூ நோ. ஆனால் ஒரு ஆஃப் கேம்பஸ் இருந்துச்சுன்னா யார் பெர்ஃபார்ம் பண்ணுவா, அவனுக்கு என்ன லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவனோட காலேஜ் பேக்ட்ராப் என்ன, யூ டோன்ட் நோ எனிதிங். ஆல்சோ நம்ம ஒரு ஹியூஜ் நம்பரோட கம்பீட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஒரு சில கம்பெனிஸ் அண்ட் ஒரு சில ரோல்ஸுக்கு வந்துட்டு அவங்க ப்ரீ டிட்டர்மைண்டா இவங்க இருக்க போறேன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இன்டர்னலாகவே ஒரு சில சமயத்தில் டிசைட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூ ஒரு ஃபார்மாலிட்டி கூட இருக்கும்.
இது நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் காலேஜ்ல வரப்போ வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் FTE-னால இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் FTE மட்டும் தனியாக வரும்ல, அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் பண்ணலாமா? கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணணும் அந்த கம்பெனி பற்றி. ஆமாம், அது அப்படி விடும் லைக் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு வாட் யூ கேன் டூ இஸ், இதுக்கு முன்னாடி இதே வருஷத்துல வேற என்ன காலேஜ்க்கெல்லாம் போயிருக்காங்கன்னு ஒரு சின்ன லிஸ்ட் எடுத்து பாருங்க. நீங்க லிங்க்டின்ல பாத்தீங்கன்னா கிடைக்கும், இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த கம்பெனி வந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு பாருங்க. ஸோ தட் யூ வில் கெட் டு நோ யார் வந்துட்டு இவங்க வந்திருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். உங்க காலேஜ் இதுக்கு முன்னாடியே அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா உங்களோட சீனியர்ஸ் லிங்க்டின்ல தயவு செஞ்சு பிடிச்சி அவங்கள்ட்ட பிடிச்சி நீங்க கேட்கலாம். லைக் எத்தனை பேர் உங்களோட ஹைரிங்க்கு வந்தாங்க, எல்லாருமே கன்வெர்ட் ஆயிட்டீங்களா, என்ன ஸ்டோரி, கம்பெனி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது யூ ஷுட் டூ ஃபார் எவ்ரி கம்பெனி. irrespective of how big it is, how small it is, you should ask. இல்லை இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நான் நெக்ஸ்ட் கேட்கும்போது கேட்குறேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்டின் அந்த பேஸ்லேயே அந்த கம்பெனி ரிசர்ச் பண்ண சொல்றீங்க, அதுக்கு லிங்க்டின் மட்டும் தான் ஒரே சோர்ஸா இல்லை வேறு ஏதாச்சும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அது கரெக்டாக தெரியல. ஒரு கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் XYZன்னு வச்சுக்கோங்க. XYZ பற்றி நான் வந்து ChatGPT ஒரு பேசிக்காக ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தேன். இஸ் இட் அ குட் அப்ரோச் ஆர் நோ? ஏன்னா ஆம்பிஷன் பாக்ஸ், கிளாஸ் டோர் இதுல இருந்து வர ரிவ்யூஸ்ல இருந்து மட்டும் தான் எடுத்து கொண்டு கொடுக்கும். அகைன் என்ன கிளாஸ் டோர்லாம் வந்துட்டு நம்மள மாதிரி அப்படி சொல்ல முடியாதுல்ல. I can create 10 different accounts and rate for a number of companies. Okay. Don't you think HRs can do that? Yeah. So how do you do that efficiently? Like proper ஆ பண்ணனும்னா first and best thing LinkedIn மட்டும் தான். LinkedIn காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்தோ இல்ல காலேஜ் சீனியர் ஸ்டாஃப்ல இருந்தோ இந்த கம்பெனில கூட யார் பிளேஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணி யூ கேன் கெட் தேர் கான்டாக்ட் them. இப்போ காலேஜ் சீனியர்ன்றப்ப இருக்க ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா காலேஜ் டேட்டாபேஸ் கண்டிப்பா காலேஜ்ல இருக்கும். ஸோ யூ கேன் கெட் தேர் நம்பர், மெயில் ஐடி, எவ்ரிதிங். கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க, காலேஜ்ல இருந்து கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அது ஒரு 1 year சீனியரா இருந்தா அவங்க கண்டிப்பா கிராஜுவேஷன் இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா நம்பர் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டாங்க, சான்ஸ் இல்லை. ஸோ யூ கேன் கெட் தேர் கான்டாக்ட். ஸோ பேசிக்கலி LinkedIn is thing to do. Yes. Also நான் கேட்ட மாதிரி அந்த FTE மட்டும் வர கம்பெனிஸ் அப்ளை பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குமா? லைக் இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் FTE விட கொஞ்சம் ஸ்டே பேக் பண்ணி சேஃபா அப்ளை பண்ணலாம் இது எல்லாமே. பிகாஸ் இது எனக்கு ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்கேம். எனக்கு பேசிக்கலி ஸ்கேம் சொல்ல முடியல. See, if your college is doing this, it is definitely a part of scam. Okay, I'm not mentioning it is a complete scam. ஏன் அப்படின்னா if your college is taking responsibility for it, இங்க ஸ்டோரியே சேஞ்ச் ஆயிடும். I get it. ஆனா அது பண்ணல அப்படினா தான் நீ ஸ்கேம் பண்ணி அதை லேபிள் பண்ணணும். ஓகே. பட் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல காலேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓகே அப்படி சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல வந்து JD சென்ட் பண்ணும்போது இது மொத்தமே 2 ரோல்ஸ் தான் சொல்லிருப்பாங்க அந்த JD-ல. பட் your placements will won't tell you guys. ஓகே 2 ரோல்ஸ் தான் இருக்கு, 10 ஓபனிங்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்துட்டு ஒரு 40 பேர் மொத்தமா கம்பெனி தான் சேர்த்து ஹையர் பண்ணிட்டு ஒரு 10 பேருக்கு மட்டும் வர்க் கொடுப்பாங்க. It doesn't happen for every company out there. It happens for some. Makes sense. So இது வந்துட்டு நடக்கிற விஷயம் தான். இது ரெகுலரா நடக்குது. It is happening. இன்னமும் இருக்கு. You guys should be aware. அதுக்கு பெஸ்ட் திங் LinkedInல போய் எஸ். ஓகே. இது கொஞ்சம் ஆஃப் டாபிக்கா இருக்கும். என்னன்னா இப்போ இருக்க எகனாமிக் கிரைசிஸ்க்கு வந்துட்டு நீட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. திடீர்னு they want to hire people, திடீர்னு they don't want to hire. ஸோ நீங்கள் தான் அந்த இடத்துல பப்பட்ஸாக இருப்பீங்க. ரெசெஷன். எஸ். இப்போ கரண்டாக ரெசெஷன் போயிட்டு இருக்கா? இப்போ எஸ். ஓகே. ஹவ் டு யூ அந்த ரெசெஷன் பீட் பண்ணி எப்படி ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கிறது? ஸ்கில்ஸ் தவிர்த்து கேட்குறேன். ஸ்கில்ஸ் தவிர்த்துனா ஒரு பர்சனல் கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் ஸ்கில்ஸ் மேலே. ஓகே. இப்போ அது இருந்துச்சு அப்படின்னா பேசிக்காவே இங்கேருந்து நான் கிளம்புனாலும் நான் பொழைச்சிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை பில்ட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணலாம். பிட் ஆஃப் லக். எஸ். கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இஃப் யூ உனக்கு அது கொஞ்சமாச்சும் ஃபேவர் பண்ணாதான் உனக்கு அது சேஞ்சே ஆக முடியும். ஆர் யூ நீட் டு கிரியேட் தட் லக் என்வைரன்மெண்ட் ஃபார் யூ. யூ நீட் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் இட். கூல். எஸ். ஸோ இது கொஞ்சம் கிளாரிட்டி இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் தான் வந்துட்டு ரொம்ப நாள் நான் கேள்விப்படுற கொஸ்டின் இதுதான். ஸோ இப்போ வரைக்கும் என் கூட என் பியர்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி அவங்க 7 தான் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் என்கிட்ட ஸ்டார்டிங்ல என்ன கேட்டாங்க அப்படின்னா என்ன ப்ரோக்ராம் நாங்கள் சூஸ் பண்ணணும். அவங்க இன்னும் வரைக்கும் அதே டைலமா இப்போ வரைக்குமே இருக்கு. 7 செம்லையுமே மேபி அவங்க சிஎஸ் பேக்ரவுண்ட்ல வந்திருக்கலாம் ஆர் வராம இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே இன்னும் வரைக்குமே என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்றதுன்ற கொஸ்டின் இன்னும் வரைக்குமே இருக்கு. ஓகே. சி ++, ஜாவா, பைத்தான் எது சூஸ் பண்ணணும் இருக்கு. எனக்கு அதை பத்தி பேசிக் ஐடியா இருக்கு. பட் நீங்க சொன்னா பெட்டரா இருக்கும். ஓகே. Programming language is a tool. At the end of the day, you can see hundreds of languages, thousands of languages coming and going. For Java over the last 20-25 years,
இயர்ஸாக இருக்குது அப்படின்னா இட் கேன் சேஞ்ச். ஜாவா திருப்பி இன்னொரு லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகலாம். தேர் மைட் பி சம் அதர் லாங்குவேஜ் தட் கேன் பூன். இப்போ ரஸ்ட்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ரஸ்ட் ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க, பட் இட் மைட் ஹேப்பன். ஏன்னா அதுக்கு டவுஸ் இன்னும் அப்டேட்டடாக இருக்காங்க. ஸோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் we need to accept that change. ஏன்னா பேசிக்காக உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஒரு லூப்பிங் கான்செப்ட் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் ரெஃபரன்ஸ் இருக்கும், கிளாஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இது தவிர்த்து தேர் மைட் பி சம்திங் எல்ஸ், பட் மேஜரா பேக்கேஜஸ், கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ் இதுலேயே தான் ப்ளே ஆகும், இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இவ்வளவுதான் மொத்த ப்ரோக்ராம் லாங்குவேஜோட கான்செப்டே இவ்வளவுதான். இந்த ஓவரால் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னாலே நம்ம என்ன லாங்குவேஜ்னா படிச்சிடலாம். எஸ். இப்போ சிக்கும் ஜாவாக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. லைக் இப்போ லூப்பிங் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சேமாக தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அதை கோப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஹார்ட்லி 2 to 3 days யூ கேன் கோப் அப் வித் நியூ லாங்குவேஜ். ஸோ முதல் லாங்குவேஜ் படிக்கிறது தான் கஷ்டமாக கொஞ்சம் ஐ மீன் அதுவுமே ப்ரோக்ராமிங் பற்றி ஐடியா இருக்குன்னா அவங்களுக்கு அதுவுமே ஈஸியாக தான் இருக்க போகுது. ஓகே, எஸ். இது இன்னும் வரைக்குமே நீங்கள் நம்புவீங்கன்னு கூட தெரியல. இப்போ வரைக்குமே நிறைய பேர் வந்துட்டு என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணணும்னு இன்னும் வரைக்கும் என்னோட சஜஷன் மாதிரி சொல்லக்கூடாது, பட் ஐ திங்க் ஜாவா அண்ட் பைத்தன் இது ரெண்டுல நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஜாவா ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒன் ஃபீல் ஹார்ட்? நோ. எனக்கு ஐ ஸ்டார்ட் சி தான் ஸ்டார்ட் பண்ணேன். சில இருந்து பைத்தான் மூவ் ஆனேன். பைத்தான்ல இருந்து தான் எனக்கு ஜாவா. சியோட ஜாவா ஈஸியாக தான் இருக்கும். சியோட சின்டாக்ஸ் ரெஸ்பிரஸ் இடத்துல நம்ம இதுவாக இருக்கும், அதனால ஜாவா will be better. So Java or Python? Yes. Any object oriented programming language will be better. Okay, cool. Yes. Maybe இந்த question அதே மாதிரி நிறைய பேர் C++ யூஸ் பண்றாங்க. I don't know about C++, பட் அதுவுமே ஒரு நல்ல லாங்குவேஜ் டு லேர்ன். Okay. And it has multiple variants to it. ஏன்னா C++ வந்து கேமிங்ல யூஸ் பண்றாங்க, வெப் டெவலப்மெண்ட்ல யூஸ் பண்றாங்க, பேக் எண்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ there are multiple applications. Any object oriented programming language will help. Okay. ஸோ இந்த கொஸ்டின்ல ஒரு சப் கொஸ்டின் மாதிரி எனக்கு இப்போ தோணுச்சு, நான் கேட்குறேன். நிறைய பேருக்கு இன்னும் ப்ரோக்ராமிங் மேபி தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன ரீசன் சொல்லுவாங்க அப்படின்னா, ஏஐ வந்துருச்சு, ஏஐ வந்து ப்ரோக்ராமிங் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும், இப்போ ஏன் கோட் அடிக்க கற்றுக்கணுன்றது தான் அவங்களோட ஸ்டாண்டாக இருக்கும். ஐ டோன்ட் அக்செப்ட் வித் இட். அதை பற்றி உங்கள் தாட்ஸ்? ஏஐ ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏஐ வந்து எப்படியும் கோட் பண்ணிட போகுது, அப்ப நான் ஏன் கோடிங் கத்துக்கணும்? அது ரொம்ப ரொம்ப பிளண்டா இருக்கு. இல்ல அது ஒரு டீசன்ட் ரீசன் தான், நம்ம அது டினை பண்ண முடியாது. இட் ஹெல்ப்ஸ் ஃபார் us to develop. பட் நம்ம ப்ரோகிராம் தெரிஞ்சாதான் அது கொடுக்கறத மாடிஃபை பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி மாத்த முடியும். பேசிக்கா என்னன்னா, இப்போ நம்ம கோட் அடிக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ்ல அது இருக்கணும். ஓகே, அது கொடுக்குற எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் நம்ம டைரக்டா பிளண்டா யூஸ் பண்ண முடியாது. we need to check how viable it is, அது வல்னரபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து கூட என்னோட ஒரு சீனியர் வந்துட்டு he texted me some package, இதை நீங்க உங்களோட ரெபாசிட்டரியில யூஸ் பண்றீங்க, இது வல்னரபிளா இருக்கு, நீங்க எடுத்து மாத்துங்கன்ற மாதிரி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சொன்னாரு. நாங்க செக் பண்ணல, ஆக்சுவலா அந்த பிளாக செக் பண்றப்ப தெரிஞ்சு. ஸோ ஜிபிடி அதை ப்ரொவைட் பண்ணுது அப்படிங்கிறப்ப we should check. Who might get affected due to this AI recession? Those who have repetitive jobs in their career. For example, இப்போ ஒரு அக்கௌண்டன்டோட ஒர்க் ஒரே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். அவங்க எத்தனை டிஃப்ரெண்ட் கிளைண்ட்ஸ் எடுத்தாலும் அவங்களோட ஒர்க் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் பெரிய டிஃப்ரெண்டா இருக்க போகுது இல்லை. அன்டில் ஆர் அன்லெஸ் டாக்ஸேஷன்ஸ் ஏதாச்சும் மாறுது அப்படின்னா சேஞ்ச் ஆகும். பட் அதுவுமே தே கேன் அடாப்ட். ஆனா இப்போ ஒரு யூஐ இன்ஜினியருக்கு இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர் இல்லை ஒரு பேக் இல்லை ஒரு ஃபுல் ஸ்டாக்ல இருக்கிறவனுக்கு தேர் மைட் பி என் நம்பர் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்ஸ். சர்ச் பாக்ஸ் இப்படி இருக்கணும்னு சொல்லுவான், அப்படி இருக்கணும்னு சொல்லுவான். அஃப்கோர்ஸ் அது ஏஐ கொடுக்கும், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அதில் ஒரு ஹியூமன் டச் இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். அதோட மெயின்டெனன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு அது பண்ணால் தான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஏஐ வில் ரீப்ளேஸ் ஹியூமன் தான், ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். இட் மைட் ரீப்ளேஸ் சம் ஜாப்ஸ், பட் எல்லாமே இல்ல. ஐ அம் நாட் ஏபிள் டு நேம் இட். ஏ ஒரு டூலா யூஸ் பண்ணா நம்ம அதை லெவரேஜ் தான பண்ணிக்கணும். ஏ வந்துட்டு ஒரு டூல் டெக்னாலஜி இருக்கு அப்படினா அதை லெவரேஜ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய விஷயம் ஆட்டோமேட் பண்ணிட்டோம்னா நம்ம மெயினான டாஸ்க்ல மட்டும் நம்மளோட ஃபோக்கஸ். ஏன்னா இப்போதைக்கு ஏ வந்துட்டு அதோட கரண்ட் ஸ்டேஜ்ல பாக்குறப்போ அது இப்போதைக்கு ஹெல்பிங் டூலா மட்டும் தான் இருக்கு. அது நம்மள வந்துட்டு கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டா நோ தான். இப்போ இருக்க ஸ்டேஜ்ல எஸ் ஓகே. ஃபியூச்சர்ல ஐ மீன் இட் ஹஸ் ஸ்டார்டட் டு ரீப்ளேஸ் சம் ஜாப்ஸ். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானே ஒரு சில ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குறப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தமிழ் டிசைனர்ஸ். ஏன்னா பிகாஸ்
ChatGPT can or any AI tool can generate beautiful thumbnail design சொல்ல முடியல ஏன்னா அதுல இருக்க நம்ம கிரியேட் பண்ற ஹூக் வந்துட்டு ஹியூமனோட கிரியேட்டிவிட்டி எண்ட்லெஸ்ல we can further வந்துட்டு அதை இது பண்ணலாம் இல்லையா அகைன் அது ஒரு ஹியூமன் பிரெயினை ரெப்ளிகேட் பண்ண தான் ட்ரை பண்ணுமே தவிர்த்து ஹியூமன் பிரெயினை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணாது இல்ல. ஓகே பட் அப்படி பார்த்தா எல்லா டாஸ்க்லயுமே ஒரு குட்டி ஹியூமன் டச் இருந்தா பெட்டரா தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் let's say டெஸ்டர்ஸ் எடுத்துக்கலாம். டெஸ்டிங் வந்துட்டு I feel AI will replace அப்போ அதுக்கு might replace because it has repetitive jobs சொன்ன மாதிரி don't you feel thumbnail designers or அந்த மாதிரி creative aspectல it will replace? thumbnail designer கண்டிப்பா ரீப்ளேஸ் ஆகாது ஏன்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டே ஒரு நாளைக்கு இருக்காது. வேற எங்கேயோ ஒரு தடவை ஒரு இம்ப்ரெசிவான thumbnail பார்த்துருப்பாங்க, ஸோ அது கிளிக் பைட்டா இருந்திருக்கும். அந்த கிளிக் பைட் நீ திருப்பி இதே மாதிரி கொடுத்து பண்ணி கொடுன்னு சொன்னா பண்ணி கொடுக்கும். பட் நீ அதை கிரியேட்டிவா வேற ஏதாச்சும் அதை என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணா அது இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இந்த எலிஃபண்ட் இந்த ரூம் பத்தி பேச போறோம். ஓகே டிஎஸ்ஏ. ஓகே முதல்ல டிஎஸ்ஏனா என்ன, டிஎஸ்ஏ ஏன் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு, ஆன் கேம்பஸ் இருந்தாலும் சரி ஆஃப் கேம்பஸ் இருந்தாலும் சரி, ஏன் டிஎஸ்ஏக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பத்தி கேன் யூ ப்ளீஸ் த்ரோ சம் லைட்? ஓகே ஷூர். இப்போ டிஎஸ்ஏ யூ நோ தி அப்டேஷன் டேட்டா அல்காரிதம். இப்போ டிஎஸ்ஏ அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அகைன் நான் சொன்ன லாங்குவேஜ் மாதிரி அதுவும் ஒரு டைப் ஆஃப் டூல் தான். லைக் டூல்ன்றதை தாண்டி லைக் இட் இஸ் சம்திங் தட் யூ யூஸ் அதுதான். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ மல்டிபிள் ப்ராப்ளம் சால்விங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கப்போ நான் எப்படியெல்லாம் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்காக தான் வி ஆர் கெட்டிங் தட். இப்போ நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு, லைக் பெல்மன் ஃபோர்ட் அந்த மாதிரி கேடன்ஸ் அல்காரிதம் சொல்லிட்டு யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் அல்காரிதம்ஸ். இந்த அல்காரிதம் வந்துட்டு லைக் இட் இஸ் இப்போ ஆக்சுவலாக இந்த ஷார்டஸ்ட் பாத் கண்டுபிடிக்கிறதுக்கு அல்காரிதம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வி ஃபவுண்ட் a நியூ அல்காரிதம். இப்போ ரீசெண்டா அதை பத்தி லிங்க்டின்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இட் இஸ் என்லெஸ். ஆனா இந்த அல்காரிதம் எல்லாமே வந்துட்டு இந்த டேட்டா சோர்ஸ் எல்லாம் வச்சு லெவரேஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்றோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லுக்கு தான் போகுது. ஸோ ப்ராப்ளம் சால்விங் தான் மெயினான, தட் இஸ் தி பேஸ். தட் இஸ் தி பேசிக். அதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ் வந்துட்டு டிஎஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். கேன் வி கோ a little deep இதை பத்தி? பிகாஸ் நம்ம அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிஸ் ஏன்னா ஆப்வியஸாக ஆடியன்ஸ். ஓகே இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு நம்பர் வந்துட்டு ஒரு ரெண்டு நம்பர் கூட வேணாம், லெட்ஸ் டேக் a better எக்ஸாம்பிள். ஓகே இப்போ ஒரு அரே இருக்கு, இந்த அரே நான் சார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா யூ ஹேவ் plenty ஆஃப் சார்ட்டிங் அல்காரிதம்ஸ். ஆனால் ஒவ்வொரு லாங்குவேஜ் அவங்களோட சார்ட்டிங் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க, அவங்களோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு ஏற்ற மாதிரி யூஸ் பண்றாங்க. பட் யூ ஹேவ் plenty ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஒரு இன்டர்வியூ ஸ்டாண்ட்ல இருந்து பாக்குறப்போ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்றத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கேட்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ட்டிங்ன்றது ஏன் அது ஒர்க் ஆகுதுன்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கான்னு தான் செக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ பபிள் சார்ட் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ பபிள் சார்ட் பார்த்தா அப்படின்னா அது லாஸ்ட்ல இருந்து ஃபில் பண்ணிட்டே வரும். ஓகேவா? சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் 10,000 எலிமெண்ட்ஸ். ஓகே இல்ல மேபி ஒரு 1 lakh எலிமெண்ட் இருக்கு. லாஸ்ட் லைக் எந்த நம்பர் 5 பெரிய நம்பர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீ வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி போடுறதை விட அந்த லாஸ்ட் 5 மட்டும் சார்ட் பண்ணா கிடைக்குமா? ஸோ அதுக்கெல்லாம் பபிள் சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு 5 ரன் இருந்துச்சு அப்படின்னா யூ கெட் தி லாஸ்ட் 5 பிக் எலிமெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி இட் ஒர்க்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி சின்னதாக நியூவான்சஸ் இருக்கும். இதை நம்ம எப்படி திங்க் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தா வந்து இந்த டிஎஸ் கம்ப்ளீட்டா ஒர்க்கே ஆகும். இப்போ டிஎஸ் படிக்கிறதுன்றது பேசிக்கா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தான் நீங்க டெவலப் பண்றீங்க. ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் அந்த டிஎஸ் நீங்க லெவரேஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். அது லெவரேஜ் பண்ணி ரியல் டைம்ல நம்ம யூஸ் பண்ணுவோமா, ஆர் இன்டர்வியூக்கு மட்டும் யூஸ் பண்ணாம நம்ம வர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம்? இருக்கும். பேக் எண்ட்ல ஒர்க் பண்றப்ப கண்டிப்பா அதெல்லாம் இருக்கும். ஃப்ரண்ட் எண்ட்ல இருக்கும், பட் அந்த அளவுக்கு இல்ல. மேஜரா நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு டீல் பண்ணுவோம் ஃப்ரண்ட் எண்ட்ல. ஸோ அதில் அவ்வளவு நீட் இருக்காது. பட் ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஸ்ட்ரீமிங்ல அதில் தான் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ டிஎஸ்ஏ வந்துட்டு எதுக்கு இன்டர்வியூஸ்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு எனக்கு என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2 கேண்டிடேட் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு இன்டர்வியூ இருக்காரு, அந்த கம்பெனிக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்கு. ஸோ யாராச்சும் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண முடியும். ஒரு ப்ராப்ளம் வந்து 2 பேருமே கொடுத்துட்டாங்க. ஸோ 2 பேருமே அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. பட் யாராவது ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண முடியும். அதனால யார் வந்து பெட்டரா அந்த டேட்டாவை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்ட்டு பாக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டிடேட் ஏ வந்துட்டு பிக் ஆஃப் என்ல பண்ணிருக்காரு, இன்னொரு கேண்டிடேட் பி வந்துட்டு பிக் ஆஃப் லாக் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஐம் கோயிங் டு செலக்ட் அந்த கேண்டிடேட் பி தான். அதுக்கு தான் பேசிக்கலி டிஎஸ்ஏ யூஸ் பண்ணுவாங்கன்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். இஸ் இட் கரெக்ட் ஆர்? ஒரு சின்ன சப்ஜெக்டிவ் பாயிண்ட் அதுல இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்க்கு அப்புறமா பெரிய பிக் கேம்ஸ் இருக்குல்ல, யூ கெட் தி மேங் அதெல்லாம் இருக்குல்ல,
அவங்க தான் வந்து உன்னோட காம்ப்ளெக்சிட்டியை ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, அதுலேயும் ஒரு சில சப்ஜெக்டிவ்னஸ் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஒரு சொல்யூஷன் சொல்கிறல்ல, அந்த சொல்யூஷன் எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்கிற அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லைடிங் விண்டோவில் ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, ஸ்லைடிங் விண்டோன்ற கான்செப்ட் ஏன் நீங்கள் யூஸ் பண்ணுற, ஓகே ஓகே ஓகே, உங்களோட ப்ராப்ளம் சால்விங்க்கு அதுக்கு தான் நீ யோசிச்ச சொல்யூஷன் ஸ்லைடிங் விண்டோவில் விழுகுதான்னு செக் பண்ணுவாங்க அவங்க. ஓகே. ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்துட்டு இம்பார்ட்டன்ட் தான், பட் இவ்வளோ இருக்கு. இட் இஸ் தேர், யூ நீட் டு கிவ் ஆப்டிமைஸ் சொல்யூஷன். பிளண்டா ப்ரூட் ஃபோர்ஸ் போக கூடாது. ஓகே, ஐ மீன் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்லலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்லிட்டு யூ கேன் டெல் them the ஆப்டிமல் அப்ரோச். பட் அந்த ஆப்டிமல் அப்ரோச் உனக்கு, ஏன்னா ப்ரூட் ஃபோர்ஸ் நீ ரொம்ப தெளிவா சொல்லிடுவ. You know, you straight away thought it, you gave the solution, single shot. ஆனா இப்போ நீ யோசிக்கிற ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து எங்கேயோ படிச்சதை நீ திருப்பி சொல்றப்போ, அதை நீ மகப் பண்ணி சொல்ற அப்படின்றப்போ they'll find it. Some might not find, some will find. ஓகே. எனக்கு பேசிக்கலி அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூட ப்ராசஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தான் இன்டர்வியூவர், நான் இன்டர்வியூ அப்படின்னா அது எந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும், எவ்வளோ நேரம் நடக்கும், அது நான் தானே இன்டர்வியூ ட்ரை பண்ணி கூப்பிட்டு போகணும். நான் இன்டர்வியூவி, நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னா நான் தானே அந்த, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது நீங்கள் ஆப்வியஸ்லி சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க, நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ண சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் நான் அதை ஆப்டிமைஸ் பண்ணி அப்படி தான் நடக்குமா இல்லை? இப்போ ஜென்ரல் ஹையரிங் ப்ராசஸ் பார்க்குற வரைக்கும் இப்போ நீ ட்ரை பண்ணி கொண்டு போற அப்படிங்கிறது ஓகே தான். பட் மல்டிபிள் கொஸ்டின்ஸ் இருக்குன்றப்போ அதை அந்த இன்டர்வியூவர் தான் டிசைட் பண்ணுவாங்க. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரொம்ப டைம் கன்சியூம் பண்ற அப்படின்னா they just stop it there and take it somewhere else. ஸோ டிஎஸ்ல ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ற அப்படின்னா they just stop there. வேற ஏதாச்சும் ஓப்ஸ்லையோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு கான்செப்ட்ல they might drill you. அதுக்கப்புறமா they'll come back to that. இது எல்லாமே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா they'll come back to that. உனக்கு இதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த சமயத்தில் you would have went through a lot of situation. So that maybe அந்த கேப்ல you might have found your solution. அது மாதிரி இருக்கும். அது எவ்வளோ நேரம் நடக்கும் பேசிக்கலி? டைமிங் டியூரேஷன் அது டிபெண்ட், அது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் தான். இப்போ எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ வந்து ஒரு 1 hour 10 minutes இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு 40 minutes அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு ½ hour லாஸ்ட் இன்டர்வியூ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பையனுக்கு, என் காலேஜில் படித்த ஒரு பையனுக்கு அவனோட ஃபைனல் இன்டர்வியூ வந்து 5-6 hours நடந்துச்சு. ஒரு இன்டர்வெல்லாம் விட்டாங்க அவங்க நடுவில். சாப்பிட்டுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, நடந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. அவன் சொன்னான், எனக்கு அது மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு. ஐ காண்ட் நேம், ஆனா அவன் சொன்னப்போ ரொம்ப சரி 6 மணி நேரம் இன்டர்வியூவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் இஸ் வெரி, கேட்டப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஜாலியாக தான் பேசினதா சொன்னாங்க. அந்த கம்பெனியோட கல்ச்சர் நல்லா இருக்கும் போல, மேபி பிளேஸ் ஆகிட்டோம் தான். எஸ், அது ஒரு நல்ல ஆர்கனைசேஷன். ஆஃப் கேமரா பேசலாம் அந்த கம்பெனி. உண்மையிலேயே அது நல்ல ஆர்கனைசேஷன் ஆக்சுவலா. எஸ். ஸோ இதே மாதிரி இதில் ஒரு சப் கொஸ்டின் இருக்கு இந்த டாபிக்ல. இங்கே ஜென்ரலாக வந்துட்டு இன்டர்நெட்ல ஆர் காலேஜில் பசங்க கேட்டிங்க அப்படின்னா ஒரு 100 டாப் லீட் கோட் கொஸ்டின்ஸ் வச்சிருப்பாங்க. இதை மட்டும் நான் படிச்சு நான் மனப்பாடம் பண்ணியோட புரிஞ்சு படிச்சோ நான் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒர்க் ஆகாதுன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி கொஞ்சம். லீட் கோட் 100 அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ற வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. அண்ட் லீட் கோட் மட்டும் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்குமான்னு கேட்டா நோ. தேர் ஆர் சம் அதர் ஆஸ்பெக்ட்ஸ். இப்போ லீட் கோட் 100ன்னு சொல்றது உனக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியாம இந்த 100 ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணி பிரயோஜனமே இல்லை. அட் தி எண்ட் ஆஃப் தி டே உனக்கு ஷார்ட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ப்ராப்பர் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், லைக் பேசிக் மேத் தெரிஞ்சிருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் இருக்கு அதுல. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உன என்ஹான்ஸ் பண்ணிக்கிறது அந்த லீட் கோட் 100, 150, 250 அந்த மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். சால்வ் பண்ற 100 புரிஞ்சு சால்வ் பண்றவனுக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்காது ஆக்சுவலா. ஐ மீன் அதுதான் பேஸ் தியரியே. ஏன்னா ஒரு 200 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா உனக்கு ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் கிடைச்சிடும். ஆன் டாப் ஆஃப் தட் நீ எத்தனை ப்ராப்ளம்ஸ் வேணா சால்வ் பண்ணிட்டு போகலாம். பட் அது மட்டும் ட்ரை பண்ணுமான்னு கேட்டா நோ. DBMS பார்க்கணும், கண்டிப்பா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் பார்க்கணும். இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இது தவிர்த்துட்டு நீங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க, ஐடியேஷன் ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, நீங்க என்னெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி எந்த ஐடியாஸ்லாம் நீங்க வேணாம்னு சொன்னீங்க, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து ட்ரை பண்ணீங்க, இது எல்லாமே அதுல அடங்கும். ஸோ டு சம்மரைஸ் பேசிக்லி இந்த பேசிக்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு ஆன் டாப் ஆஃப் தட் இந்த டாப் 100 டாப் 200 லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறீங்க. பேஸில் ஓப்ஸ் எல்லாமே கவர். ஓகே, டன். எவ்வளோ தூரம் பிளேஸ்மெண்ட் பேசுகிறோம், நம்ம எதுக்கு பிளேஸ் ஆகுன்றத பற்றி பேசலாம். இந்த இன்ஹேண்ட் வெர்சஸ் சிடிசி பற்றி பேசணும். ஓகே. பேசிக்கலி சிடிசினா என்னது, அதுக்கும் இன்ஹேண்டுக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும், என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கும். ஓகே. சிடிசினா காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக உன் மேலே ஒரு கம்பெனி எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் காஸ்ட் டு கம்பெனி. ஓகேவா. இன்டர்ன்றது ஆப்வியஸ்லி த அமௌண்ட் தட் இஸ் கெட்டிங் கிரெடிட் டு யுவர் அக்கௌண்ட். ஓகேவா.
இப்போ இந்த சிடிசில இருந்து உங்களுக்கு நிறைய மைனஸ் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சிடிசிக்கும் எல்பிஏக்கும் டிஃபரன்ஸ்? அது ரெண்டும் சேம் தான். 5 சிடிசியும் 5 எல்பிஏவும் சேம் தான். அதுல பெரிய டிஃபரன்ஸ் இருக்க போறது இல்லை. ஏன்னா பிராண்ட் பண்றப்ப சிடிசி எல்பி எல்லாமே சேம் தான். அதுல பெரிய சேஞ்ச் இல்லை. இன்னும் தான் மாறும். ஓகே. இப்போ சிடிசில இருந்து உனக்கு டாக்ஸ் மைனஸ் ஆகும், பிஎஃப் மைனஸ் ஆகும். இது போக இன்சூரன்ஸ் அமௌண்ட் அதில் ஆட் ஆன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது மைனஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த அலவன்சஸ் எல்லாம் போக தான் யூல் கெட் அமௌண்ட். ஓகே. இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் அது பேசிக்கலி ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள்னா இப்போ நம்ம 6 lakhs எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளா சிடிசி 6 lakh சிடிசி அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜெனரல் நம்ம ஓகே 50,000 கைக்கு வரும்னு நினைப்பாங்க. பட் அவ்வளோ வராது. சம்வேர் நியர் 42, 43 அந்த ரேஞ்சில் வரும். மேபி 45 அந்த அவ்வளோ வரைக்கும் வரலாம். பிஎஃப் மட்டும் தான் ரிமூவ் பண்ணுறாங்க. அது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட் மட்டும் போகும். மிச்சிருக்க அமௌண்ட் நீங்கள் சொன்ன டேக்ஸ் எல்லாமே என்னென்ன அது எல்லாமே கம்பெனி டிபெண்டா இல்லை இதில் சொல்கிறீங்க எந்த மாதிரி அலவன்ஸ்லாம் இருக்குன்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய கம்பெனி பெட்ரோல் அலவன்ஸ் தான் கொடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து உங்களோட சிடிசியில் பிரேக்கப்பாக விழுந்துரும். அது ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு % வச்சிருப்பாங்க. இப்போ உங்களோட பேசிக் பேல இருந்து ஒரு 50% தான் வந்து ஹவுஸ் அண்ட் அலவன்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. மெட்ரோபாலியன் சிட்டிஸ்க்கு. நான் மெட்ரோபாலியன் சிட்டிஸ்க்கு 40% தான் அலோவ் பண்ணுவாங்க. நமக்கு 40% தான். பெங்களூருக்கே 40% தான். பெங்களூர் மெட்ரோபாலியன் சிட்டி கிடையாது. இருக்கிறதே 4 மெட்ரோபாலியன் சிட்டிஸ் தான். நம்ம எவ்வளோ சொன்னாலும் இந்தியா பொறுத்த வரைக்கும் 4 தான். யூ கெட் சென்னை, மும்பை, கொல்கட்டா அண்ட் டெல்லி. எஸ், அந்த 4 தான். அந்த 4ல இருக்க வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. நம்ம ரொம்ப சீரியஸா பேசிட்டோம். கொஞ்சம் ஃபன்னா போலாம். எனக்கு இந்த லிங்க்டின் ஓபன் பண்ணே வச்சுக்கோங்க, எனக்கு கண்டிப்பா டிப்ரெஷன் ஆயிடும். பிகாஸ் நான் பாக்குற போஸ்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இந்த எஸ்பெஷலி குவாரா இருக்குல்ல, நம்மளே வந்து வேலை கிடைக்கல உட்கார்ந்து அதுல வந்துட்டு 92 LPA சோ அந்த மாதிரி அந்த 40 LPA 50 LPA எல்லாம் பாசிபிளா உண்மையாவே இல்ல அது எக்ஸாஜரேஷனா? நான் கேக்குறது ஆன் கேம்பஸ் மட்டும் தான். ஆஃப் கேம்பஸ் எனக்கு தெரியல. ஆன் கேம்பஸ் உங்களோட ஆர்கனைசேஷன் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா இருக்கு. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் Tier 1 காலேஜஸ்லேயே ஒரு பெரிய காலேஜில் நீ படிக்கிற, ஐஐடியில் படிக்கிற, என்ஐடியில் படிக்கிற, இல்லை ஆர்எல்ஸ் SSN அந்த மாதிரி டாப் டயர் காலேஜஸில் நீ படிக்கிற அப்படின்னு சொல்லப்போ தோஸ் ஆர் பாசிபிள். ஓகேவா? ஏன்னா உனக்கு அங்கே பிக் கேம்ஸ் டேரெக்டாகவே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க. யூ ஸ்டில் ஹாவ் அ சாய்ஸ். அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு Tier 3 கம்பெனிக்கு, Tier 3 காலேஜுக்கு அது பாசிபிளான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான். இட் கேன் ஹேப்பன். அவங்க பிளேஸ்மெண்ட் எவ்வளோ புஷ் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. வாட் இஸ் தி மேக்ஸிமம் தட் ஹி ஆர் ஷி கேன் எக்ஸ்பெக்ட்? இதுல Tier 3 அவங்க பிளேஸ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது. பிகாஸ் நான் ஏன் கேக்குறேன்னா அந்த ரியாலிட்டிக்கும் அந்த நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி கேப் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹியூஜா இருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதே வந்துட்டு 20-30 எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் வரது பாத்தீங்க அப்படின்னா 4.3 தான் வருது. அந்த நம்ம எக்ஸ்பெக்டேஷனை ப்ராப்பரா செட் பண்ணிட்டா we won't get disappointed. இல்ல அது என்னன்னா என்ன டைப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து வந்திருக்குன்றத ஒரு தடவை நீங்க செக் பண்ணிட்டு தான் காலேஜுக்குள்ளேயே போகணும். ஓகே. இது வரைக்கும் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ஹிஸ்டரி என்ன இருந்திருக்குன்றது தெரிஞ்சாதான் யூ வில் கெட் டு நோ ஓகே இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டே கிரியேட் ஆகும். நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா இங்க இவ்வளவுதான் வருதுன்னு நினைச்சு ஃபீல் பண்றது ஒரு தப்பான ஒரு விஷயம் தான். நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மேபி இது அப் அண்ட் ஆனாலும் ஆகலாம். பட் எனக்கு இதுதான் கிடைச்சிச்சு நான் என்ன பண்றது அப்படின்ற பாயிண்ட் யூஸ்லெஸ் இல்ல. ஏன் அப்படின்னா இப்போ யூ டெஃபினெட்லி நோ a good college will have a good placement. I mean எக்ஸெப்ஷனலி குட்ன்ற மாதிரி சொல்றேன். ஒரு எக்ஸெப்ஷனலா குட்டா இருக்க காலேஜ் கண்டிப்பா பிளேஸ்மெண்ட் செலக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க அந்த எக்ஸெப்ஷனல் நேம் அவங்க கீப் பண்ண முடியும். ஆனா ஒரு Tier 3 காலேஜுக்கு அந்த ப்ரெஷர் அவ்வளோ அதிகமா இருக்காது. ஸோ பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ வாட் மைட் ஹேப்பன் இஸ் அவங்களுக்கு வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஒரு 20 கம்பெனிஸ் இருக்கும். அவங்க அதை மட்டும் தான் கூட்டுவாங்க, வேற எதுவுமே இருக்காது. அதில் ஹையஸ்டா பார்த்தா ஒரு 8-9 இருக்கும். அவங்க அதில் நீ பிளேஸ் ஆனதுனாலே ஒரு பெரிய இதுவாக ஒன்று ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் நீ சொல்ற மாதிரி லிங்க்டின்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா எவ்வளோ தூரம் போடுறேன் என் காலேஜில் மொத்தமே இவ்வளோதான் இருக்குன்ற ஒரு ஃபீல் கொடுத்துரும். கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் காலேஜ். பட் ஒரு ஸ்விட்ச் பண்ணும்போது எஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். அதுவும் அது ஸ்விட்ச் அடிக்கிறப்போ அது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டிபெண்ட் ஆகும். பட் பிகின்ஸ் போறோம் அப்படின்றப்ப எஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஃப்ரெஷரா இருக்கிறப்போ எவ்வளோ வாங்க பெட்டரா இருக்கும். அது ஐ டோன்ட் நோ பர்சனல் நீட் பொறுத்து ஐ கெட் இட். பட் எனக்கு அகைன் அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரியாலிட்டி மீட்டர் ரொம்பவே அந்த கேப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இது ப்ராப்பரா செட் பண்ணனும். இதுல ஒரு சின்ன நம்ம மேபி சென்னை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. எனக்கு ஒரு பையன் தெரியும். என்னோட ஏரியால இருந்த ஒரு பையன். அவன்கிட்ட பேசினப்ப அவன் என்ன சொன்னா, அவன் படிக்கிற காலேஜ் ஒரு
தேர்ட் இயர் காலேஜ் தான், இஃப் ஐம் நாட் ராங். நான் அந்த பேர் நான் பெருசாக கேள்விப்பட்டதில்லை. நான் செக் பண்ணி பார்த்தப்போ அது தேர்ட் இயர் காலேஜ் தான் இருந்துச்சு. அவன் வந்து என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு வந்து 13 LPA வேணும். 13 எனக்கு மந்த்லி 1க்கு மேலே கைக்கு வர மாதிரி வேணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது சொன்னான். இப்போ கரண்டாக அவன் 3rd இயரோ 4th இயரோ படிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் கேட்டப்போ காலேஜுக்கு அந்த மாதிரி கம்பெனிஸே வரமாட்டேங்குது, வந்தாலும் பிளேஸ்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவன் பேசினான். அவன்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே சொன்னேன், நீ சொல்ற காலேஜ் நேம் வச்சு அவங்களோட பிளேஸ்மெண்ட் ஹிஸ்டரி வச்சு பாக்குறப்போ நீ அவ்வளவு எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத அவன்கிட்ட நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பட் ஹி டிடன்ட் அக்செப்ட் இட். அந்த சமயத்துல இல்ல காலேஜ்ல அவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் நம்ம ஒரு பேக்ரவுண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு போகணும்ல, அதுக்கு தான் இருக்கு. இப்போ கமிங் டு யுவர் கொஸ்டின், ஒரு இந்த இடத்துல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ சென்னை காமனா சென்னை வச்சுக்கலாம். இப்போ அங்க வந்து சர்வை வரதுக்குன்றது 2 ஃபேக்டர் பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்னு வந்து அவங்க எப்படியெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குன்ற ஒரு மேட்டர் இருக்கு, அவங்களோட லோன்ஸ் இருக்கு. லோன்ஸ் வந்துட்டு ஐ திங்க் அது நம்ம தலையில நம்மளே போட்டுக்கிற விஷயம் தான் நினைக்கிறேன். எஜுகேஷன் லோன் அது எக்ஸெப்ஷன். மேபி அந்த பைக் லோன், கார் லோன், வேற என்னென்ன லோன்ஸ் இருக்கோ எல்லாமே நம்ம சொல்ல முடியாதுல்ல. இப்போ நீ தான் உங்க வீட்டுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏர்னிங் கேண்டிடேட்டா கூட இருக்கலாம். அவங்க வீட்டுல ஏர்னிங் இன் சென்ஸ் நான் சொல்றது ஒரு நல்ல அமௌண்ட்ல சொல்றேன். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டுல வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஏஜ்டா இருக்கலாம், இல்ல காலேஜ்ல இருந்து முடிக்கும் போது அவங்களோட பேரண்ட்ஸ் தவறலாம், ஏர்னிங் பேரண்ட் தவறலாம். அப்போ நீ தான் வந்துட்டு சிங்கிள் பில்லர் ஆஃப் தி ஹவுஸா இருப்ப. ஸோ யூ நீட் டு ஏர்ன். உனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் சிஸ்டரை நீ பார்த்துக்கணும். ஸோ யூ ஹேவ் மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஸோ இவ்வளோதான் இருக்கணுன்ற ஒரு நீட் இல்லை. பட் செட் இப்போ நீ வந்து சென்னையில இருந்து ரொம்ப அவுட்டர்ல இல்லை, கொஞ்சம் அக்சசபிளா இருக்கு அப்படின்றப்போ உனக்கு பிஜி எக்ஸ்பென்ஸ், வெளில சாப்பிட்ற ஃபுட் எக்ஸ்பென்ஸ், ஆஃபீஸ்லேயே ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா சூப்பர், அங்கே ஸ்டோரி வேறு. அப்படி ஃபுட் ஐட்டம் சேர்த்து பார்த்தா கூட யூ கேன் மேனேஜ். ஒரு 35-40 இருக்கு அப்படின்னா யூ கேன் மேனேஜ் இன்னான் வரும்போது சொல்கிறேன். பட் ஐ நோ பீப்புள் ஹூ ஸ்டில் சர்வைவ் வித் 25-30, 25-20 கூட சர்வை பண்ணுறாங்க. பட் 20லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கரியரை க்ரோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னும் 20 தான் வருது, அதை வச்சு ஒரு ஃப்ரெஷரா சொல்றேன் அப்படினா அது கரியர் ப்ரோகிரஷன் கஷ்டமா இருக்கும். கரியர் ப்ரோகிரஷன் ஐடில ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னா உனக்கு 100% ஐக்கே பெருசா இருக்காது. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு 100% ஐக்கு எடுத்தாலும் உனக்கு கையில 40 தான் கிடைக்கும். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உனக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறதுக்கு நீட்ஸும் வந்துடும். அது மேபி நம்ம பிளேஸ் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு ஹைக்கே கிடைக்குதுன்னா அந்த 2-3 இயர்ஸ்ல நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும். அப்போ அந்த டைம்ல அந்த 100% ஹைக்கே பத்தாம மேரேஜ் இருக்கு, மேரேஜ்க்கு அப்புறம் கிட்ஸ் இருந்தா அந்த கிட்ஸுக்கு ஏற்ற எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே ஏஜுக்கு ஏற்ற நீட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம கரியர் எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எஸ், நீ என்ன உன்னோட பேசிக்கா ஒரு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்த ப்ராடக்ட் உனைய நீ செல் பண்ணிக்கிற, பேசி செல் பண்ணிக்கிற, உனக்கேத்த பிரைஸ் டாக நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அது ஆன் கேம்பஸ்ல வொர்க் ஆகுமா? ஆஃப் கேம்பஸ் வந்து ஆன் கேம்பஸ்ல வொர்க் ஆகாது. ஆஃப் கேம்பஸ்ல எஸ் இட் ஷுட் வொர்க். ஆன் கேம்பஸ்ல ஐ நோ பீப்புள் ஹூ ஹவ் ஆஸ்க்ட், ஆனா பேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சமையாடி வாங்குவாங்க. எதுக்கு அதை போய் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளமா ரக்கஸ் கிரியேட் பண்ணுவாங்க அவங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் காலேஜ் ரெப்யூட்டேஷன் போகுது, அவங்க திருப்பி வரமாட்டாங்க, இவங்க கேண்டிடேட்ஸ் அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தே மைட் கோ டு அதர் காலேஜ் ஃபார் ஸ்டார்டிங் ஃபார் தட். ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ டு சம்மரைஸ், இப்போ இந்த 20, 30, 40 எல்லாம் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் when you jump for a hike, or else if you are gifted with a good tier 1 college you can expect. அதுதான் மேட்டர். பட் 40, 50 எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. you need to be exceptionally good to get that. ஏன்னா பேசிக்கா தியரியா சொல்லணும்னா காலேஜ்ல இருந்து வர்ற ஒரு பையன்கிட்ட நான் என்ன எதிர்பார்ப்பேன்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் இவ்வளவு பெரிய பைசா உனக்கு பே பண்ண போறேன் அப்படின்னா ஐ வாண்ட் தட் ஒர்க் பேக் ஃப்ரம் யூ. நீ அதுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுவேன்ற மேட்டர் இருக்குல்ல. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஏஜ், நான் அதை இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் நமக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நமக்குன்னு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் இருக்கு. இந்த ஏஜ்ல அது கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுதுன்றப்போ அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட்ல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நீ அங்க போயிட்டு எடுத்த உடனே எல்லாமே பண்ணணும்னு சொல்றப்போ கொஞ்சம் திணறும். நான் ஏன் அந்த கரியரை வந்துட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக அட்வைஸ் பண்ணுறதுனா ரெசிஷன் போயிட்டு இருக்கு. நான் சொல்றது ஐடியில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, உனக்கு என்ன வேலை கிடைக்குதுன்னு போய் சேர்ந்துரு, பேக்கேஜ் டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
பட் நான் சீனியர்ஸ்ட்ட இமீடியட் சீனியர்ஸ்ட்ட கேட்கும்போது அவங்க உங்களை மாதிரி நிறைய பேர் இல்லைன்னு தான் சொன்னாங்க. கெரியர் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான், நீ ரொம்ப கம்மியாக சேலரி ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னா டோன்ட் செட் ஃபார் பேக் மினிமம்னு சொல்லுவாங்க. நான் அதுக்காக தான் கேட்டேன். நிறைய பேர் வந்துட்டு இப்போ ரெஷன் போயிட்டு இருக்கு, உனக்கு பேக்கேஜ் தான் மேட்டர்ப்பா, அப்புறம் பார்த்துக்கலாம், நீ உடனே வேலைக்கு செஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆல்சோ நிறைய பேர் அந்த மைண்ட் செட்லையும் இருக்கிறத நான் பார்க்க முடியுது. அதனால அதுக்காக தான் கேட்டேன். அது என்னன்னா மேஜராக இந்த மாதிரி ரெசிஷன்ஸ் வந்துட்டு உனக்கு கொஞ்சம் பிக் கேம்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா ஓவர்லி பாப்புலேட்டட் ஆர்கனைசேஷன்ஸ்ல இருக்கும். இல்ல ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றது இல்ல ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா டிசிஎஸ் ஹேவ் லேக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ். அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, அவங்களோட சீனியர் மேனேஜர் சம்திங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் இப்பதான் அவங்க பண்றாங்க. இல்ல அது இல்ல இது ஃபேக்ட் தான், அதனால ப்ராப்ளம் இல்ல. இது போக இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் இருக்கு, அவங்களுமே வந்துட்டு நிறைய பேரை லே ஆஃப் பண்றாங்க. மைக்ரோசாஃப்ட் ஹவ் லேட் ஆஃப், Google has laid off. So layoffs it will happen. இது நடந்துகிட்டே தான் இருக்கும், அது நம்ம ஸ்டாப் எல்லாம் பண்ண முடியாது. ஆனா நமக்கு நிறைய ஜிசிசிஸ் நமக்கு நிறைய இங்க இருக்கு. லைக் இப்போ யூஎஸ்லயோ இல்ல அதர் கண்ட்ரீஸ்ல இருக்காங்கல்ல, அவங்களோட ஒர்க்கிங் இன்ஜினியரிங் டீம் இங்க இருப்பாங்க. அது மாதிரி இருக்க கம்பெனிஸ் ஜெனரலா ரிசெஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம சீப் லேபர்ஸ் தான். நம்மள இங்க இருந்து லே ஆஃப் பண்ணி இன்னொருத்தர் ஹையர் பண்றதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்களுக்கு ஃபீல் பண்றப்போ. அங்க ஹையர் பண்ணாங்கன்னா இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்க அதை ஜென்ரலா பண்ண மாட்டாங்க. அது கொஞ்சம் சேஃபா செட்டில் அப் ஆகிற கம்பெனி மாதிரி யோசிக்கலாம் எப்பயுமே. இட் இஸ் பேட் டு ஸ்டார்ட் வித் தட், பட் எஸ் இஃப் யூ கெட் அ குட் லேர்னிங் கர்வ் ஃப்ரம் தட் இட் இஸ் குட். ஸோ மெயின் பாயிண்ட் பீயிங் நம்ம கரியரை எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல கம்பெனியில் நல்ல பேக்கேஜில் பிளேஸ் ஆகுது ரெக்கமெண்டட். இது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா போகுது. உனக்கு உன் பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி எவ்வளவு தூரம் உனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்குன்ற ஒரு மேட்டர் இருக்கு. உனக்கு அடுத்து என்னென்ன கம்பெனிஸ் வருது, லிஸ்ட்ல என்ன இருக்கு, நீ அதெல்லாம் அட்டன் பண்ணலாம். அந்த எல்லா லிஸ்ட்லயுமே எஸ் நோ போட்டு இதில் அட்டன் பண்ணா இதுல இருக்க ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன இது எல்லாமே நீ பார்க்கணும். பார்த்துட்டு யூ கேன் டிசைட். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60 கம்பெனி கிட்டத்தட்ட வந்துருச்சு. நான் என்னோட கம்பெனில நான் பிளேஸ் ஆறப்போ, ஆனா நான் ஜெனியூனா ஒரு 5-6 கம்பெனி தான் ட்ரை பண்ணேன். அது பத்தி ஒரு மெயின் கொஸ்டினே இருக்கு, நம்ம அதை பத்தி அப்புறம் பேசலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். எஸ். ஸோ இதை பத்தி அந்த ரியலிஸ்டிக் அதை பத்தி நம்ம பேசியாச்சு, அவ்வளோதானே? எஸ். ஸோ இப்போ நான் கரண்டாக ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கேன். ஸ்டூடெண்ட்ல இருந்து எம்ப்ளாயியாக மாறதுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா லேர்னிங்காக இருக்கலாம். மெட்டா லேர்னிங்னா ஹவு டு லேர்ன், எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக்கிறதா இருக்கலாம். ஆர் என்னோட ஆட்டிடியூட் ஸ்கில்ஸாக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம். இல்லைனா வந்துட்டு வேற இந்த மாதிரி ஸ்கில்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்கில்ஸ்லாம் என்னென்ன வளர்த்துக்கிட்டா ஒரு எம்ப்ளாயி ஈஸியாக எம்ப்ளாயி ஆக முடியும்? ஓகே. ஸோ ஆட்டிடியூட் ஆப்வியஸ்லி யூ ஷுட் ஹேவ் அ குட் அண்ட் டீசென்ட் ஆட்டிடியூட். பட் அதுக்குன்னு நம்ம வந்துட்டு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் லூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க இதாகக்கூடாது. யூ ஷுட் பி அவேர் ஆஃப் தட். நம்ம என்ன ஒர்க் பண்ண அட் தி எண்ட் ஆஃப் தி நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். உன்னே நீயே வர்த்திக்கிட்டு ஒர்க் பண்ணுறதுன்ட்டு அது நல்லது இல்லைல்ல. உனக்கு அந்த இடத்துல ரெஸ்பெக்ட் இல்லைன்றப்ப நீயே அங்கே இருக்க போகிற. ஸோ அந்த அளவுக்கு ஆட்டிடியூட் லெவல் இருக்கணும். பட் எஸ் யூ ஷுட் ஹேவ் அ குட் ஆட்டிடியூட். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி நேச்சர் இருக்கணும் கண்டிப்பாக. ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்கணும். நீயும் ஈஸியாக அப்ரோச்சபிளாக இருக்கணும். மற்றவங்களும் ஈஸியாக அப்ரோச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம மற்றவங்களை அப்ரோச் பண்ணுறோம். ஓகே. ஒரு ஃப்ரெண்ட் ஒரு கொலீக் நோட்லேயே அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ அது ஒரு மெயின் ஃபேக்டர். நீ சொன்ன மெட்டா லேர்னிங் ஆப்வியஸ்லி ஒரு ஃபேக்டர். ஓகே. அந்த அடாப்டபிலிட்டி ஈஸியாக அடாப்டபிலிட்டி வந்துட்டு உனக்கு இருந்து ஆகணும். அது வந்து ஸ்கில்லுன்னு சொல்ல முடியல, அது உனக்கு மஸ்ட் ஆக்சுவலா. அந்த இடத்துக்கு நீ அடாப்ட் ஆகலாம் அப்படின்னா நீ அங்கே ஒழுங்காக இருக்க மாட்டேன்ல. நீ இடத்துக்கு மட்டும் சொல்ல மேபி புது டெக்னாலஜிக்காக இருக்கலாம். ஸோ உனக்கு அதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு உனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்டு இது வர்றதுக்கான ரீசனே வந்துட்டு யூ நீட் டு அடாப்ட் டு தட் ஆர்கனைசேஷன். நீ எப்படி அடாப்ட் ஆகுற, அவங்க யூஸ் பண்ற அந்த டீம்ல நீ எப்படி அடாப்ட் ஆகுற, எப்படி ஃபிட் ஆகுற, அதுல இருக்க டெக்னாலஜி உனக்கு தெரியுதா, இது எல்லாமே டிபெண்ட் பண்ணி தானே அது இருக்கு. இதெல்லாம் இன்டர்ன்ஷிப்லயே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க ஜென்ரலா. உனக்கு அதுல நீ ஒழுங்கா இருந்தனா தான் ஃபர்தரா ப்ரொசீடே ஆகும். இதெல்லாம் இந்த ஸ்கில்ஸ்ல இருந்தா இருக்கு. இது கூட சேர்த்து உனக்கு உன்னோட ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணிக்க தெரியணும். அண்ட் ஆல்சோ ஃபினான்ஸ் ஒரு தனி டாபிக், அது தனியா வருது, அது தனி பாட்காஸ்டா போட்டுரும். ஸோ பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ண தெரியணும். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம்ல, ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி மணி யூ ஷுட் நோ ஹவு டு சர்வைவ். பேசிக்கா உனக்கு சேஃப் அமௌண்ட் ப்ராப்பரா எடுத்து வச்சிருக்கணும். அது மாதிரி நோ மணி இல்ல வேலை இல்லனா ஆமா அதுவும் இருக்கு. இல்ல நோ மணினா மந்த் அண்ட் உனக்கு இன்னும் ஒரு 1 டே இருக்கு, ஆனா உன்கிட்ட மணி இல்ல, அந்த மாதிரி அந்த ஸ்டேஜ்க்கே
போகக்கூடாது இல்ல. ஸோ அதுல ஃபினான்ஸ் மேனேஜ் பண்றது இதெல்லாம் இல்ல, பட் இருக்கு. எஸ், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ல. ஸோ அதெல்லாம் இருக்கு. அட் தி சேம் டைம் உன்னோட நீட்ஸுக்கு பேச தெரியணும். ஒரு உதாரணத்துக்கு உனக்கு எதுதான் வேணும், இது வேணாம் அப்படிங்கிறது பேச தெரியணும். இப்போ நீ டாலரேட் பண்ண இருக்கிறது எப்போ இருக்கலாம்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஆஃபர் இருக்கு, நோட்டீஸ் இருக்கா, டாலரேட் பண்ணிருக்கலாம், பெரிய பிரச்சனை இல்லை. ஓகேவா? இல்ல நீ வந்துட்டு ஸ்விட்ச் பண்றதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா இதை பெருசா இது மெயின் பண்ணிக்க தேவையில்லை. ஆனா நீ ஒரு ஃப்ரெஷரா போற அப்படிங்கிறப்போ இது எல்லாமே மைண்ட்ல வச்சுட்டு இருக்கணும்ல. ஓகே. ஸோ எஸ், இதுதான் அந்த கம்பெனி பாலிடிக்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்றப்ப இது தனி வேணாம், இது ஸ்பாயிலர் எல்லாம் ஆயிரும். அதனால நான் உங்க கம்பெனின்னு சொல்லல, ஜெனரலா எல்லா பாலிடிக்ஸ்ன்றது எல்லா கம்பெனிலயும் இருக்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸ்கூல் காலேஜ்ல இருக்கிற விஷயம் தான். சோ கம்பெனிக்கு போனா அது ஒரு 10x மல்டிப்ளை ஆகும் வெச்சுக்கோங்க. அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் தி டீம் தான். இப்போ ஒரு டீம் வந்துட்டு எங்கள் வீட்டுல எல்லாம் கார்த்திகை மாதிரி இருப்பாங்க, ஒரு டீம் 10 இடம் எனக்கு அடிச்சு சாவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கரண்ட் டீம் தான். பட் முடிஞ்ச அளவுக்கு நீ இன்வால்வ் ஆகாம இருக்கிறது வந்துட்டு உனக்கு நல்லது. ஸோ ஹெவி பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்? இப்போ என்னை வந்துட்டு எல்லா இதிலும் டார்கெட் பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது இப்போ ஒரு நல்ல ஆர்கனைசேஷனா இருக்கு அப்படின்றப்போ யூ கேன் ஸ்விட்ச் யுவர் டீம், யூ கேன் ஆஸ்க் யுவர் ஹெச்ஆர் கிட்ட கேட்டு முதல்ல மேனேஜர் கிட்ட அதே ஆர்கனைசேஷன் வேற டீம் ஹையரார்கி லெவல்ல போலாம். முதல்ல உன்னோட டிஎல் நீ பேசி பார்க்கலாம். இல்ல டிஎல் தான் பிரச்சனை அப்படின்னா நீ மேனேஜர் கிட்ட பேசணும். இல்ல மேனேஜர்கிட்ட இது பண்ண முடியல அப்படின்னா ஓவரால் உன்னோட ஆர்க் லெவல்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கணும். அவங்களும் பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீ ஹெச்ஆர் லெவல்ல போகணும். ஹெச்ஆர்ல கண்டிப்பா திருப்பி ரிவர்ஸ் பேக்ல இது எல்லாத்துக்குமே வரும். ஒரு சில நேரங்கள்ல வந்துட்டு நீ வந்து என்னதான் ஹெச்ஆர் லெவல்ல சொன்னாலும் திருப்பி மேனேஜர் கிட்டே வந்து நிற்கும். ஸோ யூ கான்ட் ஹெல்ப் இட். ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி சமயத்துல ஓகே நவ் மை டைம் ஹஸ் கம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வேற இடத்துக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிடணும். இல்ல அவங்க சப்போர்ட் பண்ணி இல்ல ஓகே ஐ அக்செப்ட் யுவர் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் ஹெல்பிங் அப்படின்னா யூ ஆர் குட் டு ப்ரொசீட் ஃபர்தர். ஸோ பேசிக்கலி அடாப்டபிலிட்டி, அப்புறம் மெக்கா லேர்னிங், அப்புறம் வந்துட்டு ஆட்டிடியூட். ஆக்சுவலாக இது சொல்லிட்டேன். இது கூட சேர்த்து வேற ஏதாவது சொல்லணும் அப்படின்னா அந்த லொக்கேஷனுக்கு இருக்க பழகிக்கணும். இப்போ நீ வேற ஒரு ஊருக்கு போற அப்படின்னா அந்த ஊரோட லாங்குவேஜ் கத்துக்கிறது அதெல்லாம் இருக்கு. இப்போ இது கான்ட்ரோவர்சி தான் கிடையாது, இது நீ ஓப்பனாவே சொல்லிடுவேன் நான். இப்போ கர்நாடகால ஒர்க் பண்ற நிறைய நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு இங்க ஹிந்தி இல்ல அங்க ஹிந்தி இல்லைன்னு சொல்றாங்க. அது ரொம்ப தப்பு இல்ல. அங்க போனா கன்னடா தான் பேசணும். அதுதான் அவங்களோட ஊரு கல்ச்சர். அதுதான் நான் டெல்லியில போயிட்டு தமிழ்ல போர்டுல போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட மாட்டாங்க. சேம் கான்செப்ட் அப்ளை செய்யறது தானே. ஸோ நீ எந்த ஊருக்கு போய் அந்த ஊர்ல இருக்க லாங்குவேஜ் நீ கத்துக்கிறது ஆகணும். ஹைதராபாத் போற அப்படின்னா அவங்க தெலுங்கு பேசுவாங்க, ஹிந்தி பேசுவாங்க, ரெண்டுமே இருக்கும். ஸோ ரெண்டுமே கத்துக்கணும் நீ கண்டிப்பா. அங்கதான் அப்பதான் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட்ல கணக்கே வரும். நான் இதை பண்ண மாட்டேன் அதை பண்ண மாட்டேன், வீட்டுல சமைக்கிற ஃபுட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா இப்போ ஃபுட் இல்ல என்ன பண்ணுவேன்? இப்போ வெளில போய் சாப்பிட்ற பிடிக்கல காரமா இருக்கு என்ன பண்ணுவேன்? நீ சமாளிச்சுதான் ஆகணும். ஒரு சின்னதா குக் பண்ண தெரிஞ்சா நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஆமா. இதுல இப்போ ஃபிட்னஸும் இருக்கு. ஃபிட்னஸ் இன்னொரு டாபிக், அது இன்னொரு தனியா வரும், அதை நம்ம அப்புறமா பேசுவோம். பட் அது சிறுசா இருக்கும். மேபி நம்ம கனெக்ட் பண்ணுவோம், அந்த ஃபினான்சியல் சேர்த்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ நீ ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறப்ப நீயே குக் பண்ணி சாப்பிடும். ஆப்வியஸ்லி இட் பி கான்ஷியஸ் அபவுட் யுவர் டிஸ்டன்ஸ். இப்போ அங்க இருக்க ஃபுட் வந்து உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ ஷுட் குக். அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ் பண்ணணும், ஆஃபீஸ்க்கு ஓடணும் வரணும். இந்த மாதிரி மேனேஜிங் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ் பண்ண தெரியும். டைம் மேனேஜ்மெண்ட், டிராவல் இருக்கு. சொந்த ஊருக்கு நீ எப்படி போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை எப்படி ப்ரையரா பிளான் பண்ற, லீவ்ஸ், இந்த மாதிரி தான் இருக்கு. பேசிக்கா இவங்களால ஒரு க்ரோன் அப் பழட்டு தானு தோணிக்கிட்டே இருக்கிறது. அங்க போன அப்புறம் அப்படியே எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி கொண்டு கொடுத்துருவாங்க கிட்ட. எதை இப்ப ஹேண்டில் பண்றதுன்னே தெரியாது எனக்கு. ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் ஆல்ரெடி நான் காலேஜ்லயே பார்த்துட்டேன். பிகாஸ் நான் இங்க இருந்து ஓகே. ஆனா இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத பசங்களுக்கு ஐ திங்க் பசங்களுக்கு பண்ணணும் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்துட்டு அவங்க இருக்க ஊர்லயே வந்துட்டு வேலை கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு என்னோட காலேஜ்ல இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கிற வேலையே கிடைச்சிருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு 2 years 3 years ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு வேற ஊர்ல கிடைக்குது. அவங்க அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ நான் என்னோட 20 to 23 years ஆஃப் லைஃப்ல நான் வந்துட்டு இங்கேயே இருந்திருக்கேன், எனக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அகைன் டிபெண்ட்ஸ். அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை, நான் சிங்கிள் சைல்டா இருக்கேன்றப்ப அது இன்னும் 2 பக்கமே ட்ராமாட்டிக்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் கண்டிப்பா.
ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. எஸ், நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போகும்போது இவ்வளோ விஷயம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே இருக்கு. மேபி மேலாப்ல பார்க்கும்போது 2-3 விஷயம் இருக்கு. பட் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான். ஆக்சுவலாக சொல்றப்போ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான். அதுதான் நம்ம ரொம்ப ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா. இந்த கொஸ்டினோட இன்னொரு கொஸ்டின் கிளப் பண்ணி கேட்குறேன். எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கில் இன்னைக்கு டேட் வந்து ஒரு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெரிய க்ரௌடோட எனக்கு ஒரு சின்ன எட்ஜ் இருக்குன்னா அது என்ன ஸ்கில் இல்லை, எதுவான இருக்கலாம். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா உனக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜா இருக்கலாம், அது எனிதிங், ஒரு டேலண்டா இருக்கலாம். இதுவா இருந்தாலும் இந்த விஷயம் உன்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஒரு எட்ஜ் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? அடாப்டபிலிட்டின்னு சொல்லலாம். ஓகே, அதுதான் பேசிக்னு சொல்றீங்களா? அது ஸ்கில்ஸ்லயே வராது, அதுவுமே எல்லாருமே பண்றது இல்லைல்ல, அது எஃபிஷியண்டா பண்ணணும். ஓகே, அதே மாதிரி டெசிஷன் மேக்கிங் ப்ராப்பரா இருக்கணும். மேபி இது ரெண்டையும் நம்ம சொல்லலாம். ஓகே, அது நோ சொல்றது. எஸ், ஓகே, யூ ஷுட் லேர்ன் டு சே நோ. இல்ல அப்படின்னா உனக்கு பிடிக்காத ஒர்க்க உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யூ வில் கெட் ட்ராமடைஸ்ட் பை தட். என்னடா லேர்னிங் கர்வும் இல்லை அப்படின்ற மாதிரி தோணிடும். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, இது நீங்க தான் என்கிட்ட சொன்னீங்க, ஆன் கேம்பஸ் வந்துட்டு டிஎஸ்ஏ, ஊப்ஸ், அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ், இந்த 3 விஷயம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் அப்படின்ட்டு. பட் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல எஸ்பெஷலி ஒரு 1 இயர்ல வந்து நிறைய போஸ்ட் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், டிஎஸ்ஏ வேணாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு வேலையான ரீசனும் சொல்றாங்க. பிகாஸ் இன்னைக்கு எல்லாருக்குமே டிஎஸ்ஏ தெரிஞ்சிருக்கு. ஸோ டிஎஸ்ஏ வச்சு இவன்னா ஒரு ப்ராப்பரான கேண்டிடேட்டான ஒரு ஹெச்ஆர்னால வந்துட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அதனால வந்து டிஎஸ்ஏ ஃபோக்கஸ் பண்ணாதீங்கிற மாதிரி நிறைய பார்க்குறோம் இன்டர்நெட்ல. அதை பற்றி வாட் யூ திங்க்? ஆல்சோ டெவலப்மெண்ட் இம்பார்ட்டண்டா? பிகாஸ் நம்ம டிஎஸ்ஏ இது எல்லாமே வந்துட்டு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் உள்ள போய் ஆப்வியஸாக நம்ம டொமைன் ஒர்க் தான் பண்ண போகிறோம். மேபி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருக்கோம் அப்படின்னா அங்கே போய் ஃப்ரண்ட் அண்ட் கூட தான் எழுத போகிறோம். ஸோ நம்ம அந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்துட்டு நம்ம இப்போவே படிச்சு இது பண்ணுமா, இல்லை இந்த 3 விஷயம் மட்டும் போதுமா? ஓகே, கொஞ்சம் ரிவர்ஸ்ல இருந்து போகலாம். இப்போ நீ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பா இருக்கனால நீ சேர்ற கம்பெனில உனக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரோல் தான் கொடுப்பாங்கன்னு கிடையாது. யூ மைட் புட் இன்டு டேட்டா, யூ மைட் புட் இன்டு பேக் எண்ட், இல்ல வேற ஏதாவது ஸ்கவுட், அந்த மாதிரி என்ன வேணா இருக்கலாம். யூ ஷுட் அடாப்ட், யூ ஷுட் பி அடாப்டபிள் டு டு தட். இல்ல யூ ஷுட் சே நோ டு, இல்ல இது வேண்டாம் எனக்கு வேற கொடுங்கன்னு கேட்கறதுக்கான தைரியம் இருக்கணும். ஓகே ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் பார்ட். ரெண்டாவது வந்து டிஎஸ்ஏ இம்பார்ட்டன்டான்னு கேட்டா எஸ், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்க சொல்ற மாதிரி டு சம் எக்ஸ்டென்ட் தான். பட் அது இல்லைன்னு நம்ம வந்து நோ சொல்ல முடியாது. பிகாஸ் தி அமௌண்ட் ஆஃப் திங்கிங் தான் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு கேண்டிடேட்டையும் செப்பரேட்டே பண்ணுது. உனக்கு ஒரு சொல்யூஷன், இப்போ 2 பேரும் ஒரே சொல்யூஷன் கொடுக்குறீங்க, 2 பேரும் எப்படி அந்த சொல்யூஷன் யோசிச்சீங்கன்னு நான் கேட்பேன். 2 பேரும் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணுவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் இன்டர்வியூஸ் நான் எடுக்கும் போதுமே அவங்க எப்படி திங்க் பண்றாங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவோம். அவங்க கம்ப்ளீட் ஆப்டிமல் சொல்யூஷன் கொடுக்கறாங்களான்றது கூட செகண்டரி தான். பட் அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, இது எப்படி யோசிக்கிறாங்க. ஒரு சில நேரங்கள் நாங்க கோட் வந்து சொல்ல மாட்டோம். அட் டைம்ஸ் ஏன்னா அவங்க கொடுக்குற சொல்யூஷனே வந்து ஹாப்பியா இருக்கும். பரவாயில்ல, அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அவங்களுக்கு அதை புரிஞ்சுதான் படிச்சிருக்காங்கன்ற ஐடியா இருக்கும். இது வரைக்கும் அது வந்து ஆயிருக்கு. எஸ், ஒரு சில கேண்டிடேட்ஸுக்கு ஆயிருக்கு. பட் அது வந்து அகைன் எல்லா ஃபேக்டர்ஸையும் பார்க்கணும். அவங்களுக்கு மற்றதுல எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதையுமே செக் பண்ணுவோம். பட் எஸ், இப்போ ஊப்ஸ், டிபிஎம்எஸ், டிஎஸ் சொன்னேன்ல, கண்டிப்பா இது 3 ஆன் கேம்பஸ்ல ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அது 3 தான் மெயின். இந்த 3 மட்டும் போதுமா? ஒரு 80% ப்ரிப்பரேஷன் அதுல தான். ஆப்வியஸ்லி ஆப்டிட்யூட் இன்க்ளூடட் தான். அப்படி நான் சேக்கல. இல்ல ஆப்டிட்யூட் வந்துட்டு அது உனக்கு அது கிளியரிங் ரவுண்ட் தான். ஆனா அது பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஆப்டிட்யூட் ஜென்ரலா வந்துட்டு கொஞ்சம் மாஸ் ஹையரிங் கம்பெனிஸ் இருக்குல்ல, அவங்க வந்து ஃபில்டர் அவுட் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த எனக்கு பண்றாங்க. என்னாச்சு அப்படின்னா, எனக்கு கோடிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு, கோடிங் கிளியர் பண்ணிடலாம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பட் நான் ஆப்டி சுத்தமா ஃபோக்கஸ் பண்ணல. ஒரு 2 கம்பெனில நான் ஆப்டி ரவுண்ட் வெளியே வந்துட்டேன். அப்பதான் ஓகே நம்ம வந்துட்டு ஆப்டி ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்ம கோடிங்கே போக முடியும் அப்படின்றது இருந்துச்சு. அதனால ஆப்டி வந்து இம்பார்ட்டன்ட் தான், அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இதுல தான் மேஜர் ஃபோக்கஸ் இருக்கணும். ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு ஃபெச் யூ தி ஜாப். ஏன்னா ஆப்டி கூட நம்ம கிராஸ் பண்ணிடலாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அதுல நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும், நீங்க அதை படிச்சு பண்ணிடலாம். அது ஒரு 10 to 12 வீடியோஸ் யூடியூப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் கிராக் ஒரு 100 கொஸ்டின்ஸ்ல ஒரு 20 கொஸ்டின் கேக்குறாங்கன்னா உங்களால ஒரு 16-17 சால்வ் பண்ற அளவுக்கு இருக்கும். நிறைய வீடியோஸ் இருக்கு. ஃபேமஸ் ஆப்டிட்யூட் கொஸ்டின்ஸ் தேடினா கிடைக்கும். ஏன்னா மேஜரா உங்களுக்கு வைக்கிற எல்லா டெஸ்ட்டுமே வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் 100ல இருந்து ஃபெச் பண்ணி தான் கொடுப்பாங்க. மெஜாரிட்டி டெஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படிதான் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஆப்டி பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் இப்போ நம்ம சொல்ற இந்த டிஎஸ், டிபிஎம்எஸ் ஊப்ஸ் வந்துட்டு இதுதான் வேலையை ஃபெச் பண்ணி கொடுக்க போகுது. ஓகே, சரி, ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட
நான் ஆக்சுவலாக அவ்வளோ எதிர்பார்ப்பேன். அவன் இன்சைனா ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கான்றது எல்லாமே ஆட் ஆன். இப்போ ஒருத்தனுக்கு ரியாக்ட் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் வச்சிருந்தேன் நினைக்கிறேன், நாட் ராங். நான் கொஞ்சம் கிளப் பண்ணுறேன் அதில். அதாவது இப்போ நான் ஒரு ரியாக்ட் டெவலப்பராக இருக்கேன் அப்படிங்கிறப்ப இந்த ரியாக்ட்ல கேட்டு கொஸ்டின் கேட்கலாமே, ஏன் வந்து இது இல்லைன்ற ஒரு கொஸ்டின் நம்ம ஆஃப் கேமரால பேச ஞாபகம் இருக்காது, கிளப் பண்ணுறேன் நான். இப்போ ரியாக்ட் மட்டும் தெரிஞ்சிருக்க ஒரு கேண்டிடேட் நான் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ரியாக்ட் இருக்கு நாளைக்கு இல்லைன்னா என்ன பண்றது? அதுதான் மேஜர் பாயிண்ட். அவனுக்கு திருப்பி இன்னொரு டெக் அடாப்ட் பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கான்றதை நான் எப்படி செக் பண்ணுவேன்? சோ பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா என்ன வேணா பண்ணலாம்ல. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த क्वेश्चन அப்படிங்கறப்ப ஸ்டார்டிங்ல ஒன்னு சொன்னேன், நீ வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் மேல ஃப்ரண்ட் எண்ட் தான் போவேன் இல்ல, நீ பேக் எண்ட்லயும் போலாம் டேட்டாலயும் போலாம்ன்றப்போ நான் உன்னை ஹையர் பண்றப்போ இது மூணுக்குமே நீ ஏபிளா இருக்கேன்னு தெரிஞ்சுதான் உன்னை ஹையரே பண்றேன். ஓகே ஓகே, யூ வில் பி ஏபிள் டு ஸ்விம் ஆன் தட் சீ அப்படின்றது தெரிஞ்சுதானே நான் பண்றேன். இல்லன்னா நான் திருப்பி கஷ்டப்படணும்ல இந்த இடத்துல ஹையர் பண்ணி உடனே ட்ரெயின் பண்ணி திருப்பி இட் வில் டேக் சம் லாங் அமௌண்ட் ஆஃப் டைம். இல்ல உன் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா டிப்னு சொல்லுவாங்க, அதை திருப்பி ஒன்னு இன்க்ளூட் பண்ணி இட் வில் கோ சம் ஸ்டோரிஸ். ஸோ பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா அதுல என்ன வேணா ஆன் டாப் ஆஃப் தட் பில்ட் பண்ணிக்கலாம். இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. மேபி இப்போ கேட்க போகிறது உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்காது, பட் எனக்கு ரொம்ப இருக்கும். பிகாஸ் நான் வந்துட்டு ஆப்வியஸா நான் சிஎஸ்சி படிக்கல, நான் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வரேன். அப்போ மேபி எனக்கு இந்த டிஎஸ்ஏ ஊப்ஸ் டிபிஎம்எஸ் விட ஐ மீன் அதோட சேர்த்து மேபி கொஞ்சம் ஓஎஸ் நெட்வொர்க்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா. பிகாஸ் அந்த நான் ஐடி பேக்ரவுண்ட் வந்து ஐடி வரணும் ட்ரை பண்ணுவாங்களே அவங்களுக்கு கேட்குறேன். இப்போ நான் அப்படி அதுல என்னன்னா, இப்போ ஒரு சில சர்வீஸ் கம்பெனிஸ் அதை கேட்பாங்க. சர்வீஸ் பேஸா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்துட்டு ரொம்ப வாஸ்டான நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. கம்பெனி நெட்வொர்க்ஸ் எடுத்தா அப்படின்னா அதுல ஒரு 10-15 டாபிக்ஸ் இருக்கும். அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட போதும் தான். நீ கண்டிப்பா மகப் பண்ணணும், இது இருக்கு எல்லா தியரியும் உனக்கு தெரிஞ்சிருக்கணும், 3-way பிசினஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அதை பத்தி எல்லாம் பார்க்க தேவையில்ல, பேசிக்கா தெரிஞ்சா போதும். ஆனா ஆபரேட்டிங் சிஸ்டம் எஸ் தெரிஞ்சிருக்கணும், ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து நீங்க சப்ஜெக்ட்ஸே படிச்சிருந்தா உங்களுக்கு பேசிக் ஐடியா இருக்கும், சோ உங்களால ஆன்சர் பண்ணிடலாம். அது கொஞ்சம் லாகிங்கா இருக்கும், அந்த சப்ஜெக்ட் பயங்கர தியரிட்டிக்கலா இருக்கும். நம்ம என்னடா இது படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு சிஸ்டம் நம்ம இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஐடியா கிடைச்சிரும். இப்போ நம்ம பில்ட் பண்ண போற ஒரு அப்ளிகேஷன் ஒரு சிஸ்டம்ல தான் ரன் ஆக போகுது. எண்ட் ஆஃப் தி டே நீ கிளவுட்ல போட்டாலும் சரி, இன்டர்னல் சர்வர் வச்சாலும் சரி, ஒரு சிஸ்டம்ல தான் ரன் ஆக போகுது. அந்த சிஸ்டமோட எபிலிட்டி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்ல. இதுக்கு தனியா டெவலப்ஸ்னு ஒரு டீமே இருக்காங்க இதை ஹேண்டில் பண்றதுக்கு. ஸோ அங்க இதானே பாயிண்ட். ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எது கேட்டோம்னா எங்களை மாதிரி பசங்களுக்கு மேபி வேற இப்போ எனக்கே நிறைய பேர் மெக்கானிக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஐடி வரும் ட்ரை பண்ணுவாங்க, ஆர்டிபிசி வேற எந்த அதோட பேசிக்ஸ் ஆச்சும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எஸ். ஓகே. ஸோ கம்மிங் பேக் தி க்வெஸ்சன் சம்மரி வந்துட்டு அந்த டிஎஸ்ஏ ஊப்ஸ் டிபிஎம்எஸ் ஷுட் பி குட். எஸ், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். மேபி லிட்டில் பிட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆனாங்க உங்களுக்கு. சாரி, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். டெவலப்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சும் பண்ணிருக்கணும். நீ என்ன டொமைன்ல போகணும்னு நினைக்கிற அந்த டொமைன்ல ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சும் பண்ணிருக்கணும். அது எந்த மாதிரி ப்ராஜெக்ட் சொல்ல முடியுமா? பிகாஸ் இந்த யூடியூப்ல பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப் வச்சுக்கோங்க, நம்ம ஒரு க்ளோன் பண்ணா போதுமா? யூடியூப் க்ளோன் பண்ணலாம். அது பேக் எண்டோட கனெக்ட் பண்ணாம வெறும் யூடியூப் க்ளோன் பண்ணணும். அதாங்க யூடியூப்ல பண்றீங்க அப்படின்றப்போ பேசிக்கா தம்ப்நெயில்ஸ் வர்றது, அந்த ஸ்லைடிங் வர்றது, பேக் எண்ட்ல இருந்து டேட்டா ஃபெட்ச் பண்ணி எடுத்துட்டு வர்றது. யூடியூப் உங்களுக்கு வீடியோஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸா இருக்கு அப்படின்றப்போ ட்விட்டர் யூஸ் பண்ணலாம், ரெடிட் யூஸ் பண்ணலாம். இப்போ ட்விட்டர்லாம் நீ பார்த்தேன்னா ஒரு ரிப்ளை கீழே இன்னொரு ரிப்ளை இருக்கும், அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ணுவ? ஒரு கமெண்ட் ஒரு த்ரெட்டா மாறும். நீ ஆல்ரெடி ட்விட்டர் யூஸ் பண்ண உனக்கு தெரியும், மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அந்த பிரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவ? 50 டெக்ஸ்ட்டுக்கு மேல அது விழக்கூடாது. நீ வந்துட்டு டாம்ல போய் எடிட் பண்ணிட்டு அது ஒர்க் ஆயிடுச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல சேஞ்ச் பண்ண ஸ்டேட் மாறக்கூடாது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் நீ செக் பண்ணி யூ கேன் சேஞ்ச் தட். ஸோ ஒரு வேல்யூபிளான ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருந்தா ஒரு மேபி சொன்ன மாதிரி வேல்யூபிள்னு இல்லை, அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க ப்ராஜெக்ட் வேணும். ஓகே, சரி உனக்கு அதுல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணுவேன். நீ இதுதான் பண்ண போறேன், ஸ்கின் லேஅவுட் இதுதான், நீ என்ன டெக் யூஸ் பண்ணலாம், அதில் கொஞ்சம் ரிஃபைன்மெண்ட்ஸ் இருக்கும். பட் அது நீ ஒரு வெப் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்றன்றப்போ அது இருக்கும் தான் எதிர்பார்ப்பேன் நானுமே. அதுல உனக்கு என்ன அதுல கேட்குறப்போ என்ன டெக்ஸ்டாக் யூஸ் பண்ணேன்னா அது ஏன் யூஸ் பண்ணேன்னு கேட்பேன். ஓகே ஓகே ஓகே, ஐ கெட் இட். இத்தனை வெப் ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்கும்போது நீ ஏன் இதை சூஸ் பண்ண, இதுல அப்படி என்ன ஈஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் நீ பார்த்தன்ற மாதிரி கேட்பேன். பேக் எண்ட் நீ இது யூஸ் பண்றேன்னு சொல்றப்போ ஏன் இதை யூஸ் பண்ணேன்னு நான் கேட்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப கண்டறியா क्वेश्चन கேக்குறேன். சொல்லுங்க.
எனக்கு லாங்குவேஜ் பயாஸ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, நான் மேபி சின்ன வயசுலேருந்தே ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு இருக்கலாம், அது ஒரு ரீசனாக சொன்னால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? நோ. ஓகே. அதெல்லாம் எனக்கு வந்துட்டு நான் ஜாவாஸ்கிரிப்ட் நான் ரொம்ப நாளாக கோட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால ரியாக்ட்ல பண்ணேன் அப்படின்னு சொன்னா உள்ள போயிட்டு C# போய் கோட் பண்ண சொன்னா என்ன பண்ண முடியும்? ஐ மீன் நீ கேட்டு பார்க்கலாம், இல்ல இப்போதைக்கு இதுல ஒர்க் பண்ணுங்க, ஒரு 1 year 2 yearல உனக்கு நான் மாதிரி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னா நீ ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அந்த இடத்துல. யூ மைட் லைக் தட் மோர் தென் தி ஜாவாஸ்கிரிப்ட். அப்பதான் அடாப்டபிலிட்டில வரும், அங்கதான் இந்த ஸ்டோரி எல்லாம் கனெக்ட் ஆகும். ஓகே, கண்டிப்பா இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு எப்பயும் ரெடியா தான் இருக்கணும். See, இப்போ say for example, இப்போ that should be cakewalk because உங்களுக்கு ப்ரோகிராமிங் தெரியும், ப்ரோகிராம் பேசிக்ஸ் தெரியும், ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சிட்டு இருக்கோ இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்க கூடாது. எஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்றீங்க, புதுசா ஸ்பின் அப் பண்றீங்க, ஒரு சின்ன மைக்ரோ சர்வீஸ் மாதிரி ஸ்பின் பண்ணி நீங்க அதை டெப்ளாய் எல்லாம் பண்ணிட்டீங்க. ஒரு 5 yearsல அந்த பேஜஸே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு ரிமூவ் தட். அந்த சமயத்துல அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்க தெரியும். நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு மெயின்டைன், மேபி நீ அதை ப்ராப்பரா நீ இனிஷியேட் பண்ணி நீ மெயின்டைன் பண்ணதா இருக்கலாம். அது இப்போ கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆக போகுதுன்னு சொல்றப்ப அதை பத்தி பெருசா யோசிக்க கூடாது. அட் எண்ட் ஆஃப் தி டே அதுல என்ன லேர்னிங் இருந்துச்சுன்றதை எடுத்துட்டு ஃபர்தரா மூவ் ஆன் பண்ண தான் ட்ரை பண்ணணும். நான் இதுல தான் படிச்சேன், இதை தான் ஒர்க் பண்ணுன்றது இருக்கக்கூடாது. இந்த ஃபீல்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறது எஸ் யூ கேன். இதுதான் நான் பண்ணுவேன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருந்தோம் அப்படின்னா we can't handle. I mean you can achieve it but you need to go through a lot of struggles. எல்லாருக்குமே லைஃப்ல வந்துட்டு கொஞ்சமா லக்ன்றது வேணும். எனக்கு சுத்தமா கிடையாது. உங்களுக்கு லக் இருந்துச்சா இல்ல லக் பத்தி பேசிக்கா பேசலாம். லக்ன்றது இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் தானே ஆன் கேம்பஸ் பிளேஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும். Yes, you should have some luck to get placed on that. சுத்தமா இல்ல உங்களுக்கு இருந்துச்சா? எனக்கு yes, I had some luck but அது வந்து லாஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஃபேவர் பண்ணல. ஓகே, அது மாதிரி ஒரு கம்பெனி எனக்கு அமைஞ்சிச்சு. ஓகே, ஏன்னா அந்த சமயத்துல வந்து நான் நீ சொன்ன இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பெனி நெட்வொர்க்ஸ் நான் பெருசா அந்த சமயத்துல ப்ரிப்பேர் பண்ணல. ஓகே, DBMS ஓரளவுக்கு தான் பார்த்துட்டு இருந்தேன், DSல சூப்பர் ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஓகே, அவங்க டேட்டா சர்ச்சஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா கேட்டாங்க, ஊப்ஸ் ஓரளவுக்கு கேட்டாங்க, பயங்கரமா முடிச்சிட்டேன். நான் மனசுல நினைச்சிட்டேன் சூப்பர், அவ்வளவுதான் இதுக்கப்புறம் நம்ம கிராக் பண்ணிட்டோம், அடுத்து ஒரு ரவுண்டு தான், இதை முடிச்சுட்டு இந்த பேக்கேஜுக்கு போறோம், அவ்வளவுதான் பயங்கரமா இருக்க போதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பெரிய பேக்கேஜா? அது கொஞ்சம் டீசென்டான பேக்கேஜ் தான். அந்த சமயத்துல போய் அவங்ககிட்ட போய் கேட்டப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க திருப்பி வந்துட்டு ஓகே அடுத்த டாபிக் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன அடுத்த டாபிக் போலாமான்னு கேக்குறாங்க. நம்ம இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுல நினைச்சேன். அப்போ ஆல்மோஸ்ட் 35 minutes 40 minutes பாஸ்ட் ஆயிருச்சு. அப்போ அவங்க அதுக்கப்புறம் திருப்பி DBMSல ட்ரில் பண்றாங்க, OSல ட்ரில் பண்றாங்க. நான் ரொம்ப இதாயிருச்சு. ஏசி ரூம்ல ஃபுல் கஃபர்லாம் போட்டு கையெல்லாம் வேர்க்க ஒரு மாதிரி பேனிக் ஆயிட்டேன். பட் ஐ அக்செப்டட் அந்த இடத்துல. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, அது அந்த சமயத்துல அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லா டைம்ல லக் ஃபேவர் ஆகாது. பட் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஃப் கேம்பஸ்ல நீ ட்ரை பண்ற, ஒரு ஸ்விட்ச் பண்ற, அதுக்கப்புறமா ஆன் கேம்பஸ்க்கு வரேன், ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ற, நீ ப்ரிப்பேர் பண்ண 4 லீட் கோர்ஸ் கொஸ்டினே உனக்கு கேட்டாங்க அப்படின்னா அது லக் தான். அந்த மாதிரி தான் லக் ஃபேவர் ஆகும். ஆன் கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் உன்னோட ஆன்சர்ஸ் வந்து மேபி அந்த சமயத்துல அந்த இன்டர்வியூக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தானே இந்த லக் ஃபேக்டர்லாம் அமையும். மேபி நீ பேசுறத வச்சு ஒரு லக்கை நீ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மேபி அந்த லக்கை எப்படி எலிமினேட் பண்றது, அந்த லக் ஃபேக்டரை நான் எலிமினேட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒர்க் ஆகாது இல்ல. அந்த மாதிரி ஒர்க் ரொம்ப ஆசைப்படுறேன். அந்த மாதிரி அது ஒர்க்கே ஆகாது. அப்படின்னா வந்துட்டு ஹியூமன்ன்ற கான்செப்ட்லயே வராது, அது ஒரு ரோபோ கான்செப்ட்ல போயிடும்ல. லக் இருந்தா தான் அது ஹியூமன் கான்செப்ட்ல வரும். இப்போ 3 கேண்டிடேட் இருக்காங்க, இதுல நான் 2 பேரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் கேட்டு சூஸ் பண்ண போறேன். அந்த சமயத்துல நான் கேட்கிற கொஸ்டின் உனக்கு தெரிஞ்சிருந்தா தானே. பட் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் முடிஞ்ச அளவுக்கு. அவ்வளவுதான். நீ சொல்ற ஆன்சர் அவங்கள வந்து ரொம்ப லெட் டவுன் பண்ணிடக்கூடாது. ஓகே, அந்த மாதிரி இருக்க வரைக்கும் உனக்கு ஃபேவர் ஆகலாம். லக்ன்றது இட் பிளேஸ் a crucial role தான். crucialனு கிடையாது, at least you should have some amount of luck at least so that you may attain your dream company. ஓகே, ஏன்னா அந்த லக்கு கிடைக்கும்னு நினைச்சாதான் அந்த ஆசையில நீ படிக்கவே செய்வ. அதுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இருக்கணும்ல. இல்ல எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ படிக்காம இருந்தேன்னா அது ஆனா எனக்கு தெரிஞ்சு லக்க பிலீவ் பண்ணக்கூடாது. லக்கு இம்பார்ட்டன்ட் தான், வேணும் தான். ஆனா லக்குன்றது நம்ம பிலீவ் பண்றோம், நம்ம எஃபோர்ட்டே போட மாட்டோம்னு எனக்கு அததான் நான் சொன்னேன். இப்போ லக்க மட்டும் பிலீவ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்கில்ஸ் இருக்கணும். இந்த ஸ்கில்ஸுக்கும் எனக்கு இருக்க இந்த லக்குக்கு எனக்கு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கை வர வச்சுக்கணும். ஓகே, இது நீங்க வந்துட்டு ஒரு 10 கம்பெனி அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா போகணும்னு நினைக்கிற ஒரு 3 கம்பெனிக்கு ரொம்ப கம்ப்ளீட்டா ட்ரை பண்ணலாம். ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் பத்தி பேசணும்.
பியர் ப்ரெஷர். ஐயோ சாமி. ஏன்னா இப்போ சே என் கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்க, ஒரு பையன் பிளேஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அது ஆப்வியஸா இந்த பியர் ப்ரெஷர்ன்றது இருக்கும், அவன் பிளேஸ் ஆயிட்டானும் ஆவலை அப்படின்றப்போ அப்போ ஒரு டெஸ்பிரேஷன் வந்து கிரியேட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நான் ஈஸி பேக்ல வந்து வரேன். அப்போ நான் என்ன பண்ற ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, கோர் கம்பெனியா ஐடி கம்பெனி எதுவுமே பாக்குறது இல்ல. எனக்கு வேலை வேணும்ன்றதுக்காக அது நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா எதுவுமே பாக்குறது இல்ல. என் கிளாஸ் ஒருத்தன் பிளேஸ் ஆயிட்டான், எனக்கு வேலை இல்லை, நான் சீக்கிரம் பிளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டெஸ்பரேஷன்ல எல்லாத்துக்கும் அப்ளை பண்றது மாதிரி ஆகுது. எனக்கு பேசிக்கலி தெரியும் அதுக்கு ரீசன் பியர் ப்ரெஷர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு நீங்க அந்த இது இருந்திருக்கீங்களா? நீங்க எப்படி ஹேண்டில் நான் ஃபேஸ் பண்ணேன். ஏன்னா நான் என்னோட ஆஃபர் நான் கையில வாங்கின சமயத்துல எங்களுக்கு வந்து ஒரு சம் 450 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டக்க பிளேஸ்மெண்ட்ல இருந்தாங்க அந்த சமயத்துல. அப்போ ஒரு 190 கிட்ட பிளேஸ் ஆயிட்டாங்க. அப்போ ஓகே ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி கிரவுட் வந்து அந்த இடத்துல எலிமினேட் ஆயிருச்சு. அப்ப நீங்க இன்னும் ஆவல? ஆமா. ஓகே ஓகேவா, ஆல்மோஸ்ட். ஓகே. என் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 56 பேர் இருந்தாங்க என்னோட கிளாஸ்ல. சோ அதுல ஒரு 20-25 கிட்ட பிளேஸ் ஆயிட்டாங்க அந்த சமயத்துல, இஃப் ஐ அம் நாட் ராங். தி பிரஷர் ஷட் பீ இன்சேன். ஆமா. எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு சிலருக்கு இன்டர்ன்ஷிப்பே ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஓகே. சோ அவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றப்போ எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. இருக்கு பயம் வந்துருச்சு. ஆனா எனக்கு ஓரளவுக்கு என்னென்ன கம்பெனிஸ் வருதுன்ற ஐடியா இருந்துச்சு காலேஜ்ல. அந்த லெவரேஜ் கொஞ்சம் இருந்தனால. பட் பிளஸ் சொல்லிடுவாங்க காலேஜ் சைட்ல இருந்து இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக தான் அட்டன் பண்ணேன். இது பண்ணா போதும் அப்படிங்கிற மாதிரி. இது நமக்கு வேண்டாம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னா நான் எலிமினேட் பண்ணிக்கிட்டேன் எனக்கு நானே. அது எப்படி பண்ணீங்கன்னு கேட்குறேன். அதான் இப்போ நான் சொல்றேன்ல, இப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு ட்ரீம் கம்பெனி ஒன்று இருக்கலாம். ஆனா வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு நான் ட்ரை பண்ணாம இப்போ ஒரு கம்பெனி வருதுல எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியர் ப்ரெஷர்னால நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறேன். அது மேபி நீங்க கோ த்ரூ பண்ணிருப்பீங்க. அது எப்படி வந்துட்டு இல்ல இது வேணாம் நமக்கு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு அந்த அந்த எப்படி அது பொறுமையா வெயிட் பண்ணீங்க? இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா நீ பண்ணலாம். இப்ப நான் சொன்னேன்ல, அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு இந்த கம்பெனிஸ் தான் வரப்போகுது. இல்ல பேசிக்கா காலேஜ் சைட்ல இருந்து 3 மந்த்ஸ்க்கெல்லாம் சார்ட் வச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் வரலாம் அப்படின்ற மாதிரி சார்ட் வச்சிருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மேபி 2 மந்த்ஸ் வச்சிருக்கலாம். அப்பப்போ மாறும், ஆப்வியஸ்லி இன் பிட்வீன் மாறும். பட் பேசிக் ஒரு லிஸ்ட் ஒரு கேலண்டர் செட் இருக்கும். அதுல நீ செக் பண்ணி பார்த்து எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்குன்றதுல சர்க்கிள் பண்ணான்னா உனக்கு அதுல ஒரு 6 to 7 ஆப்ஷன்ஸ் கிடைக்கலாம். அதெல்லாமே நீ உன்னோட ஃபுல் ஹார்ட் அண்ட் சோல் போட்டு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னா யூ மைட் கிராக் இட். மீதி எல்லாமே இஃப் யூ திங்க் யூ மைட் கெட் யுவர் லேர்னிங் கர்வ் ஆர் யூ திங்க் வெதர் திஸ் கம்பெனி வுட் பே மீ வெல், யூ கேன் ட்ரை தட். அது வாட் யூ திங்க் நம்ம ரேண்டமா எல்லா கம்பெனிஸும் அட்டெண்ட் பண்றது? அது என்ன கேட்டா நோன்னு தான் சொல்லுவேன். தேவையில்லாம நீங்க உங்களை நீங்களே ஒரு பாயிண்ட்ல வச்சுக்கிறீங்க. அந்த இடத்துல நீங்க இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஆல்சோ நான் யா ட்ரூ. பட் இப்போ லெட்ஸ் சே எல்லா காலேஜ்லயும் இந்த ரூல் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பேக்கேஜ் பிளேஸ் ஆயிட்டோம்னா நெக்ஸ்ட் கம்பெனி அப்ளை பண்றதுக்கே ஒரு குறிப்பிட்ட பேக்கேஜ் டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா. அது நம்ம சப்போஸ் இல்ல அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி அப்ளை பண்ண முடியாதுல்ல. இப்ப நீ பேக்கேஜ் டிஃபரன்ஸ் சொல்ற, என்னோட காலேஜ்ல பிளேஸ் ஆயிட்டா அவ்வளவுதான். பேக்கேஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் பிளேஸ் ஆயிட்டா இன்னொரு கம்பெனி இருக்கும். ஆமா, அது மாதிரி இருக்கும். சோ அதனால தான் இவ்வளவு பிக்கியா இருந்தேன் நான். ஓகே ஓகே ஓகே. இப்போ என்னோட கிளாஸ்ல இருந்தவங்களுக்கு நீ சொன்ன அதே டிஸ்பிரேஷன் இருந்துச்சு. அவங்க இதனால போயிட்டாங்க. ஒரு சிலர் நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் சஃபர் ஆயிட்டு திருப்பி மறுபடியும் வேற கம்பெனிஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டாங்க இப்போ கரண்டா. பட் தி பாயிண்ட் பீயிங் இஸ் நீ கொஞ்சம் ப்ரீ பிளான்டா இருக்கிறது பெட்டரா இருக்கும். at the same time நமக்கு கான்ஃபிடன்ஸுமே இருக்கணும். விட்டாலும் நான் அந்த கம்பெனியை கிராக் பண்ணிடுவேன். see பேசிக்கா உனக்கு டெட்லைன் தெரியும். அந்த டெட்லைன்ல நீ ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ 7 டெட்லைன் உனக்கு இருக்கு. ஒரு டெட்லைன்ல ஏதாச்சும் இருக்கு நீ ஃபினிஷ் பண்ணிட மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. சோ அதுக்கு தகுந்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணா பெட்டரா இருக்கும். இது வெயிட் பண்றதா எனக்கு இப்ப கரெக்ட்டா நான் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்க ப்ராப்ளம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் யூ ஷட் திங்க் ஐ ஹேவ் 3 more left, I have 2 more left அப்படினு சொல்லிட்டு உனக்கு நீ கவுண்ட் பண்ணிட்டே வரணும். when it is 2 left or 1 left you will get the hurry. ஓகே. அப்போ நீ அவங்க உனக்கு 300 சாய்ஸஸ் தராங்க. நீ அதுல இருந்து ஒரு 20 சாய்ஸஸா பிரிச்சுக்கிட்டேன்னா உனோட 20ல என்ன கவுண்ட் மிச்சமா இருக்குன்னு பாக்குறப்போ உனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இத்தனை கம்பெனி வருது போகுது அப்படிங்கிற இருக்குல்ல. சி உனக்கு எல்லா ஆர்கனைசேஷன்லயுமே ஒரு சில குட் வேல்யூஸ் இருக்கு, பேட் வேல்யூஸ் இருக்கு. உனக்கு அதுல எது சூட் ஆகுது அப்படின்றதானே நீ பார்க்கணும். இப்போ நம்ம பேசணும்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். எப்படி நம்ம வந்துட்டு இந்த கம்பெனி வந்துட்டு கரெக்டா இருக்குமா, செட் ஆகுமா இது பண்ணப்போ நம்ம லிங்க்டின்ல போய் தேடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொன்னேன். பழைய சீனியர்கிட்ட பேசுறது முன்னாடி வந்தவங்ககிட்ட. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு யூ கேன் கம் டு அ ஜட்ஜ்மெண்ட். நீங்க என்ன டைப் ஆஃப் ஒர்க் பண்றீங்க, டெய்லி என்ன பண்ணுவீங்க கேட்குறப்போ யூ வில் கம் டு அ ஜட்ஜ்மெண்ட். ஓகே இதெல்லாம் நம்ம பண்ணலாம், இது இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீ திங்க் பண்ணுவேன். ஸோ தட் அந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே. இது நானும் இல்லை, எல்லாருமே அண்டர் க்ரோ பண்ணி எல்லாருமே அண்டர் க்ரோ பண்ணி தான் போகணும்.
இப்போ இந்த அளவுக்கு சொன்னேன்னா, இப்போ என்னோட ஹாஸ்டல் ரூம்ல இருந்த ஒரு பையன் என் காலேஜுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனில பிளேஸ் ஆனா என் கூட. ஓகே ஸோ அப்ப அந்த இடத்துல யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. என் ரூம்ல இருந்த 3 பேர்ல அடுத்த ஒரு 20 டேஸ் ஒரு 45 டேஸ்ல எல்லாருமே பிளேஸ் ஆயிட்டாங்க என்னோட ரூம்ல. 4 பேருக்கு அப்புறம் மீதி 3 பேர் பிளேஸ் ஆயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கேன். அவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் லைக் அவங்க என்ன கவர் அப் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஆப்வியஸ்லி நான் ஒரு தடவை அதை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அவங்க என்ன ஒரு மாதிரி திட்டிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி அது நடக்குது. நீ அதை நினைக்கிற, நீ இதுக்கு வெயிட் பண்றல, வெயிட் பண்ணி இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மோட்டிவேட்லாம் பண்ணாங்க இந்த சமயத்துல. நம்ம ஸ்கில்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது நோ சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னா இல்லையா? ஐ திங்க் இது கூட எதுவா இருந்தாலும் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நோ சொல்லிட்டு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்றது காலேஜ் சப்போர்ட் பண்ணா ஓகே. ஓகேவா? எனக்கு இந்த பண்ணலாம் சும்மா அட்டன் பண்ணுங்க, ஒரு ரவுண்ட் சும்மா ஜாலியா அட்டன் பண்ணுங்க. தெரிஞ்ச தப்பு ஆன்சர் ஃபில் பண்ணுங்க. பட் see at the end of the day we are trying to ignore that. அவ்வளவுதான். You are trying to be honest. நீ இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி வேணாம்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது பண்ணிட்டு போயிடலாம். ஐ மீன் someone who might need the job will try to get it. அவங்களுக்கு அது கரெக்டா சூட் ஆயிருக்கலாம். So that they can get it. Yes, saying no to an opportunity is a big thing. Yes. For for example ஒரு பெரிய big game கூட இருக்கலாம். பட் உனக்கு அங்க வர்க் பண்றதுக்கான விருப்பமே இல்ல. Maybe you might have known a relative who worked there who had a traumatic experience. நீங்க எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் பரவாயில்ல நீ போகாதன்னு சொல்லிருப்பாங்க. Someone might would have listened some other different happy stories. So அவங்க அத போக ட்ரை பண்ணுவாங்க. So அந்த மாதிரி தான் இது. அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல அந்த இடத்துல. அவங்க அதுக்கு ஹார்டா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி வர்க் ஆகும். சோ பேஷண்டா வெயிட் பண்றது பெஸ்ட். சோ பேசிக்கலி ஒரு சம்மரி சொல்லணும்னா நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணாம இருக்கலாம். அதுதான் ஓவரால் ஐடியாவே இருக்கு. ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வருதுன்ற பேசிக் ஐடியா இருக்கணும். அதில் நான் என்னென்ன கம்பெனிஸ் போகிறேன்றது கிளியராக இருக்கணும். அதை டெட்லைன்ஸ் மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரிப்பேரும் பண்ணிட்டு இருக்கணும். நடுவில் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் ஒரு சினாரியோ இருக்கு. இப்போ இந்த மாதிரி நீ பிரிக்கிறப்ப எனக்கு ரொம்ப மினிமலிஸ்டிக்காக ஒரு 3 to 4 தான் வருது அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கணும். ஏன்னா யூ ஹேவ் ஒன்லி 3 to 4 சாய்ஸஸ் டு ஹிட். அதுக்குள்ளேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா எவ்ரிதிங் மிஸ் தான். அது காலேஜ் டு காலேஜ் மாறும் ஆப்வியஸ்லி. பட் எஸ் யூ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். ஏன்னா நீ சொல்றேன்றதுக்காக உன் காலேஜ் ஒரு கம்பெனி கூட்டுற போறது கிடையாது. அந்த சேர நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். இது பேசும்போதே தலைவலிக்குது. இது கோ த்ரூ பண்ணணும். இட் பி வெரி ஹார்ட்ல உங்களுக்கு நீங்க கோ த்ரூ பண்ணும்போது லுக்கிங் பேக் ஓகே we have done something னு தோணுது. அவ்வளவுதான். பட் அகைன் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் அந்த ஃபன் சமயத்துல. நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆஃப் கோர்ஸ் தேர் ஆர் சம் டிப்ஸ், அது இல்லன்னு சொல்ல மாட்டேன். பட் எனக்கு இது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. பண்ணிடலாம். நான் ஒரு லிஸ்ட் வச்சிருந்ததுல கண்டிப்பா இந்த லிஸ்ட்ல ஏதோ ஒன்று நம்ம போயிடுவோம். நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்றோம். we can crack it. அந்த கம்பெனில ஒரு அந்த லிஸ்ட்ல ஒன்று தான் பண்ணேன். ஓகே டு பி சோ ஹானஸ்ட், இந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் நான் கண்டிப்பா ஆஃபரே கிடைச்சிருன்ற நம்பிக்கையில போய் எனக்கு கிடைச்சிச்சு. இது கிடைக்கலன்னா ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆயிருப்பேன். அது ஒரு லக் ஃபேக்டர் சொல்லலாம் அந்த இடத்துல. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூல கேட்ட क्वेश्चंसல ஒரு 30-40 क्वेश्चंस இருக்கும். அதுல ஒரே ஒரு क्वेश्चनக்கு மட்டும் தான் எனக்கு ஹாஃப் ஆன்சர் சொன்னேன். நான் மீதி எல்லாமே கரெக்டா சொன்னேன். ப்ரூட் ஃபோர்ஸ், ஆப்டிமல். அவங்களோட திருப்பி அடுத்த क्वेश्चन கேட்கறதுக்கே விருப்பம் இல்ல. அது இன்டர்வியூ மாதிரி இல்ல, ஒரு டைம்க்கு அப்புறம் அது டிஸ்கஷன் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் வெரி குட். ஒரே ஒரு क्वेश्चन தான் நான் கொஞ்சம் தப்பா சொன்னேன். அந்த இடத்துல அவங்க ஆன்சரே சொல்லிட்டு இல்ல இதுக்கு நீங்க இப்படி சொல்லலாம்ன்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அதை ப்ரொசீட் பண்ண டிசைட் பண்ணிட்டாங்க. எஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்துட்டு எனக்கு இந்த லொகேஷன் சேலரி பற்றி பேசணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லெட்ஸ் சே ஐ கெட் 2 ஆஃபர்ஸ். ஒன் அண்ட் நம்ம வச்சுக்கலாம். மதுரையில் வந்துட்டு ஐ கெட் 5 LP ஆஃபர். சென்னை வேணாம், பெங்களூர்ல ஒரு 7 LP ஆஃபர் இருக்கு. ஓகே, எது சூஸ் பண்ணணும்? ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ஆஃபர் கிடைக்கிறது கஷ்டம். இல்ல யூ மைட் கெட். இட்ஸ் ஓகே, யூ மைட் கெட். இப்போ 2 ஃபேக்டர் இருக்கு. ஒன்னு உனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு ஓகேவான்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. ரெண்டாவது லேர்னிங் கர்வ். ஓகேவா? லேர்னிங் கர்வ் லைக் இவ்ளோ கேரியர் அந்த கம்பெனில இருந்து நீ எப்படி க்ரோ ஆகலாம், இல்ல அங்க என்ன லேர்ன் பண்ணலாம், அங்க இருந்து அடுத்து போறப்ப என்ன மாதிரி கம்பெனிஸ்க்கு போனாலும் அப்ளை பண்ண முடியும்ன்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதை கொஞ்சம் திங்க் பண்ணி பாத்துக்கணும். எனக்கு வந்துட்டு கரியர்ல இந்த கம்பெனில ஒர்க் பண்ணணும்ன்ற ஆசை இல்ல. எனக்கு நான் ரொம்ப மணி மைண்டடா இருக்கேன். எனக்கு இதை பத்தி கவலை இல்ல. ஐ ஹாவ் இமிடியேட் டெட்ஸ் டு. உங்களுக்கு ஃபின்டெக்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது? இல்ல, நான் ஃபினான்ஸ் பத்தி ஐடியா இருந்துச்சு, பட் ஃபின்டெக் தான் ஒர்க் பண்ணணும்ன்ற ஐடியாலாம் இல்ல.
அது வச்சுக்கலாமா பேசிக்கலி? இப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி காலேஜ்ல ஓடிட்டு வராங்க அப்படின்னா பண்ணலாம் தான். ஓகே ஓகே ஒரு டு பி சோ ஹானஸ்ட் என்ன மிஞ்சி போனா ஒரு 3-4 ஃபின்டெக் வரும் அவ்வளவுதான். ஓகே ப்ராப்பர் ஃபின்டெக்ஸ் நிறைய இல்ல அதுவும் ஓகே தானே, இல்லன்னு தான் சொல்ல மாட்டேன். see everywhere you have a learning. உனக்கு அந்த செட் ஆகுது அப்படின்றப்ப you can go and learn. அவ்வளவுதான். ஆனா இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ்லாம் இருக்கும், அவங்க ஓப்பனாவே சொல்லிடுவாங்க எங்களால இப்போதைக்கு இவ்வளவு அஃபோர்ட் பண்ண முடியும், as company grows we will give you more salary. அவங்க ஆஃபர் டைம் எல்லாம் பேசுவாங்க. ஓகே டாபிக் கூட ரொம்ப ஆஃப் போயிட்டு அந்த லொகேஷன் வித் salary அது. ஓகே இப்போ லொகேஷன் விசஸ் salary அப்போ அதான் சொன்னேன், 2 ஃபேக்டர் சொன்னேன் கரெக்டா. ஒன்னு வந்துட்டு உங்களுக்கு வெளியே போற அந்த ஆசை அது இருக்கு, ரெண்டாவது வந்துட்டு லேர்னிங் கர்வ். இப்போ நான் லேர்னிங் கர்வ் தான் பிரைமரியா பாக்குறேன் அப்படிங்கிறப்போ அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி போய்க்கலாம். நான் சொன்ன ப்ரீவியஸ் சினாரியோ தான், அந்த சீனியர்ஸ்டையோ இவங்ககிட்ட அது மாதிரி கேட்டு உனக்கு அதுல எது பெட்டரா சூட் ஆகுதுன்றதை பொறுத்து போகலாம். ரெண்டாவது இந்த வெளியே சுத்துறதுன்னு சொன்னேன் இல்லையா, லைக் இல்லை இங்கே இருந்து பிடிக்கல எனக்கு வேற ஒரு ஊர்ல போய் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வருதுன்றப்ப யூ கேன் கோ, சஜஸ்டட் தட் யூ ஹேவ் அட்லீஸ்ட் அ பிட் ஆஃப் லேர்னிங் கர்வ். அந்த இடத்துல உனக்கு அதுவுமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. நான் வந்துட்டு பிடிக்காத ஒரு வேலையை வந்துட்டு அவ்வளோ காசு கொடுத்து பண்றதுல அர்த்தம் இல்லைன்ற ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது. ஒரு நல்ல லேர்னிங் கர்வ் இருக்கு, ஆனா பேக்கேஜ் கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மதுரை பெங்களூர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மதுரையில இருக்க கம்பெனி தான் நல்ல லேர்னிங் கர்வ் கொடுத்துன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு, ஆனா பேக்கேஜ் கம்மி. அப்ப நான் அதை அந்த மைண்ட் செட் வேணும் இல்ல, அந்த இப்போதைக்கும் எனக்கு அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன் வேணும் இல்லையா. எனக்கு இப்போதைக்கும் வந்துட்டு கம்மியான பேக்கேஜ் தான், கம்மியான சேலரி தான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது. ஆனா ஒரு 2-3 இயர்ஸ் நான் வேற இடத்துல இருப்பேன் அப்படின்றதும். ஓகே இப்போ இது ரெண்டு இதை டிசைட் பண்றதுக்கான டைம் ஒன்று இருக்கு கரெக்டா. சே ஃபார் எக்ஸாம்பிள் 3-4 டேஸ் இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனி எந்த ஏரியாவில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு பிஜி எக்ஸ்பென்சிவ் இருக்கும், ஃபுட் எக்ஸ்பென்சிவ் ஆகும் சொல்லி ரெண்டும் நீ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதை நீ கம்பேர் பண்றப்போ உனக்கு ஒரு பேசிக்கா ஒரு 2 இயர்ஸ் ஸ்பேனை கம்பேர் பண்ணணும். ஓகே ஒரு 2 to 3 இயர்ஸ் மினிமமா, ஏன்னா 3 இயர்ஸ் இருக்கிறது பெட்டர். 2 to 3 இயர்ஸ்க்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் டிசைட் ஓகே இதெல்லாம் நமக்கு இருக்கு, இது நமக்கு இல்லை, இவ்வளோ எக்ஸ்பெண்ட் ஆகும், இது இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீ கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ யூ மைட் கம் டு அ கன்க்ளூஷன். நீ இங்கே எவ்வளோ சேவ் பண்ணுவேன், இங்கே எவ்வளோ சேவ் பண்ணுவேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவேன், இதெல்லாம் கம்பேர் பண்ணி யூ கேன் கோ. பட் உனக்கு மணி மட்டும்தான் இப்போ கரண்டா நீட் இருக்கு, ஐ ஹேவ் டெட்ஸ் டு க்ளோஸ் அப்படின்றப்போ ஐ வில் டெஃபினெட்லி சஜஸ்ட் டு மூவ் டு த நியூ சிட்டி. பிகாஸ் பெங்களூர் பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்சம் கம்மியா earn பண்ணா கூட you can survive there are people like that. சொந்த ஊர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சிட்டுமே கஷ்டப்படுற பீப்புளும் இருக்காங்க. So you have extreme ends, right? இந்த क्वेश्चन என் ஃப்ரெண்ட் தான் கேட்டான் obviously. So அவன் வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் கொடுத்தான், மும்பைல எடுத்துட்டு வந்தான், ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட் டவுன் பண்ணி. ஓகே மும்பைனா அப்ப we have some other different answer. அந்த ஊர்ல போய் அடாப்ட் பண்றதுன்னு இருக்கு, அந்த ஊரோட ஃபுட் இருக்கு. நான் ஒரு ட்ரிப் போயிருந்தப்போ அங்க இருக்க ஃபுட் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இவனுங்க எல்லாம் வெளில போயிட்டு ஜாலியா வடா பாவ் சாப்பிட்டு அதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்றாங்க. என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, நான் இங்க வீட்ல சாப்பிட்டு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் அகைன் ஓகே அங்க மறுபடியும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான், மறுபடியும் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தான் அங்க போயிட்டு சாப்பிடுறது. ஏன்னா அந்த சமயத்துல வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 months இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹெல்த் கான்சியஸா சாப்பிடணுன்றது நான் கொஞ்சம் முடிவு பண்ணிட்டேன். ட்ரிப்புன்னு போறோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது, அங்க இருக்க ஃபுட் என்ஜாய் பண்ணணுன்றது ரொம்ப கீனா தான் இருந்தேன். ஆனா அதை சாப்பிட்ட என்னால என் வயிறை ஃபில்லா வச்சுக்க முடியல. அவங்களுக்கு அது ஃபில் ஆகுது, எனக்கு அது ஃபில் ஆக மாட்டேங்குது. அந்த மும்பை லோக்கல்ஸ் அங்க இருந்த ஃப்ரெண்ட் என் கூட சுத்தின 2 பேர்ல ஒருத்தர் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகுது, ஒருத்தர் ஆல்ரெடி போயிருக்கா, அவனுக்கு தெரியும், நான் இப்பதான் புதுசா போறேன். சோ இந்த மாதிரி இருந்தனால கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஏன் இந்த ஸ்டோரி சொன்னேன் அப்படின்னா அகைன் அந்த ஊர்ல போய் அந்த ஃபுட் அடாப்ட் பண்ணிக்கிறது, அந்த லாங்குவேஜ் அடாப்ட் பண்ணிக்கிறது, இந்த எல்லா ப்ராசஸுமே இருக்கு. இது எல்லாமே ஓகே, அந்த ஊருக்கு போகணுன்ற ஆசை வருது, அந்த பேக்கேஜ் எனக்கு வர்த்தியா இருக்கும் நான் நம்புறேன் அப்படின்றப்ப எஸ் யூ கேன் கோ. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அதிகமா பேக்கேஜ் கொடுக்குறன்ற ஒரே ரீசனுக்காக அந்த இடத்துக்கு போகணும்னு இல்லை. அது எப்பன்னா நிறைய டெட்ஸ் இருக்கு, இல்ல ஐ ஹேவ் இமிடியேட் மோஸ்ட் ஒன் ஷுடன்ட் ஹேவ் ஐடியலி பிகாஸ் அப்படி சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாது, ஐடியலி சொல்றேன். ஐடியலா இதான் ஐடியலான கேஸ் அப்படின்னா ஐ திங்க் நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்ல. ஏன்னா நம்மளோட இப்போ நீ சொல்ற ஸ்டேஜ்ல இருந்து பாக்குறப்போ உனக்கு அப்படி இருக்கு. தேர் மைட் பி சம் அதர். நான் சொல்ற எஜுகேஷன் லோனை விட்டுட்டு சொல்றேன். நான் சொல்றது மேபி பைக்ல இருந்து இருக்கலாம் அந்த மாதிரி சொல்றேன். அது அவங்களோட பர்சனல் விஷ் தானே. சரி அது திருப்பி மறுபடியும் ஃபினான்ஸ் டாபிக் போயிடும் அது. பட் சி தி பாயிண்ட் பீயிங் இஸ் உனக்கு அந்த மணி நீட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. வீட்ல நீட் இருக்கலாம், தங்கச்சி கல்யாணம் இருக்கலாம், யூ மைட் ஹேவ் எனிதிங் யூ டோன்ட் நோ. ஒரு சினாரியோ சொன்னேன் நான் அவன் கேட்டேன். சே ஃபார் எக்ஸாம்பிள்
வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க பிரைமரி ஏர்னிங் சோர்ஸ் இப்போ கரண்டாக இல்லை அப்படின்னா இவன் தான் இந்த குறிப்பிட்ட கன்சர்ன் இவன் அல்லது இவள் தான் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த சமயத்தில். அப்போ மணி தான் மைண்டாக இருக்கும் அவங்களுக்கு. எனக்கு இருக்க வேலை அதை பற்றி கவலையே கிடையாது. என் கையில் எவ்வளோ வருதோ அதை நான் வீட்டுக்கு செலவு பண்ணணும், எனக்கு யூஸ் பண்ணிக்கணும், அவங்க அதை தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கப்போ யூ கேன் சூஸ் தட். If you have some options and you have some leverage, yes, you can take some time and think. இவ்வளோ நேரமா வந்து கொஞ்சம் சீரியஸான டாபிக்காக பேசணும். இப்போ இன்னும் கொஞ்சம் சீரியஸாக பேசணும். ஓகே, கம்பெனிஸ்ல பாண்ட் போடுவாங்க இல்லையா, அதை பத்தி வாட் ஆர் தாட்ஸ்? பிகாஸ் நான் அட்டென்ட் பண்ண 2-3 கம்பெனிஸ் பாண்ட் இருந்துச்சு. 2 years 4 years பாண்ட் இருக்க கம்பெனிலாம் இருக்கு. பேர் சொன்னா பிரச்சனை ஆயிரும். அந்த கம்பெனிலாம் இருக்கு. எனக்கு பாண்ட் ஆக்சுவலி உண்மையா எப்படி சொல்றது, ஃபாலோ பண்ணி ஆகணுமா, இல்லை பிரேக் பண்ண நான் இல்லை பாண்ட் இருக்கிற கம்பெனிஸ்க்கு போகலாமா, அதெல்லாம் கொஞ்சம். ஓகே, சரி. பாண்ட் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி தான் இல்லையா? இப்போ பாண்ட் இருக்கிற கம்பெனிஸ் போகலாமான்னு கேட்டா எஸ், யூ கேன். சஜஸ்டட் நான் இந்த கம்பெனில இத்தனை வருஷத்துக்கு இருப்பேன்ற அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தா நீங்க போகலாம். ஓகே, அகைன் இட் கம்ஸ் டு தி சேம் பேட்டர்ன். அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு அந்த 2 years 3 yearsக்கு அப்புறமா அவங்க ப்ராப்ளம் பண்றாங்களா அப்படிங்கிற கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நீங்க கேதர் பண்ணிட்டு தான் போகணும். ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஐடியில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் சம் பாண்ட்ஸ். இப்போ ஒரு சில நேரங்களில் நீ ஒரு பாண்டே இல்லாத கம்பெனியில் கூட ரீட்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஹைக் தரோம். ஆனால் நீங்கள்